தான் முடிவு. ஆமே, எடுத்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஸ்கிரீன்ல வருகிற அந்த வசனத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். வாசிங்க. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். இந்த ஆதியும் அந்தமும், அல்பாவும் ஒமேகாவும். அல்பா ஒமேகா என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? அல்பானா தொடக்கம், ஒமேகானா முடிவு. அந்த ஆல்பா என்ற வார்த்தை என்னன்னா, அது கிரேக்க வார்த்தை. அந்த வார்த்தை கிரேக்க வார்த்தையினுடைய முதல் எழுத்து ஆல்பபெட். கிரேக்க வார்த்தையினுடைய என்ன சொல்லுவாங்க? எழுத்துக்கள் இல்ல, தமிழ் எழுத்து. தமிழ் எழுத்துக்கள் முதல் எழுத்து என்னது? ஆ. கடைசி எழுத்து அவ்வா, அக்கா. சரி, ஆயுத எழுத்தாக்கு. ஓகே. அப்போ கிரேக்க வார்த்தையுடைய முதல் எழுத்து என்னன்னா ஆல்பா. அதனுடைய கடைசி எழுத்து என்னன்னா ஒமேகா. எபிரேயத்தில் முதல் எழுத்து என்னது? ஆலஃப். கடைசி எழுத்து என்னது? தாவ். தமிழ்ல நம்ம சொல்லும் போது அவர்தான் ஆதி அந்தம், அவர்தான் தொடக்கம், அவர்தான் முடிவு. உங்க வாழ்க்கையில இன்றைக்கு நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. என் வாழ்க்கையில தொடக்கம் எல்லாம் கர்த்தர் தான். ஆமே. என் வாழ்வில் இன்னைக்கு எந்த நிலைமையில் நான் இருக்கிறேன்னு எல்லாம் அறிஞ்சிருக்கிறோம். நம்ம அறிஞ்சிருக்கிறோம், கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். நம்ம அவரை தொழுது கொள்ளும் போது, அவரை ஆராதிக்கும் போது அவர் தான் நம்ம வாழ்வில் எல்லா ஆசீர்வாத நன்மைகளை தொடங்குகிறவர் அவர் தான். ஆமே என்பதை மறந்து விடக்கூடாது. வேதம் அழகாய் சொல்லுகிறது. வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது வேதத்தில் தெய்வம் தான் தொடங்குகிறவர். உன் வாழ்வில் தொடங்குகிற அவர் தான். ஆபிரகாம் கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொண்டானா. என்ன என்று கர்த்தருக்கு பலிபீடம் சொல்லி கட்டி தொழுது கொண்டான் தெரியுமா? அவர் தான் சர்வ வல்லமை உள்ளவர். He is almighty God. ஆமென். அவர் என்ன என்று சொல்லி தொழுது கொண்டான்? சதா காலம் உள்ள தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென். ஆதியாகமம் 17 எழுதப்பட்டிருக்கோம். 17:1 நான் சர்வ வல்லமுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் சர்வமுள்ள தேவன் என்று கர்த்தர் தம்மை ஆபிரகாம் கர்த்தர் வெளிப்படுத்தினார். அப்போ சர்வவல்லமுள்ள தேவன் என்று தொழுது கொண்டார். கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று ஆபிரகாம் பார்த்தாரு. அவருக்கு பாதுகாப்பு கர்த்தர் தான். அவர்தான் ஆல் மைட்டி காட், சர்வ வல்லவர் அவர் தான். உன் சூழ்நிலையில உன் ஆண்டவரை எப்படி பார்க்கிறாய்? இன்னைக்கு ஒரு காரியத்தை கற்றுக்கொள். இன்றைக்கு ஆண்டவர் பாரு, ஆண்டவர் நாமத்தை உச்சரி. நீங்க தான் அல்பா ஆண்டவரே, நீங்க தான் அல்பா ஆண்டவரே. எல்லாம் முடிஞ்சுன்னு நினைச்சேன். நீங்க தான் எனக்கு தொடக்கம், நீங்க தான் எனக்கு தொடக்கம். என் வாழ்க்கைக்கு தொடக்கம் நீங்க தான், குடும்பத்துக்கு தொடக்கம் நீங்க தான், என் பிள்ளைகளுக்கு தொடக்கம் நீங்க தான், எல்லாமே நீங்க தான்ப்பா. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்க மகளே, அவரை தொழுது கொள். என்னன்னு சொல்லி தொழுது கொள்ளுன்னு? அவர் தான் ஆதியும் அந்தமானவர். ஆமென். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில், உன் குடும்பத்தில் எல்லா ஆசீர்வாதங்களும் அவரால் தொடங்க முடியும், அவரால் ஆசீர்வதிக்க முடியும். நன்மையினால், கிருபையினால், உயர்வினால், மேன்மையினால் நிரப்ப அவரால் முடியும். அல்லேலூயா. உன் வாழ்வில் ஒரு நீரூற்றுகளை தொடங்க, உன் வாழ்வில் வண்ணாந்தரத்தை முடிவு உண்டு பண்ண அவரால் முடியும். அவர் அல்பா. சொல்லுங்க, அவர் தான் அல்பா. ஆமென். அவர் தொடங்க நீரூற்றை யாரும் அணைக்க முடியாது. நீரூற்று என்ன பண்ணும்? பொங்கி பொங்கி வந்துட்டு இருக்கு ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. அவர் தொடங்குற நீரூற்று. சொல்லுங்க, அவர் நீரூற்றுகளை தொடங்குகிறார். ஆமாம். இங்கே ரொம்ப வனாந்தரம் இருக்குன்னு நினச்சிக்கலேன். இங்கே ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கும், வனாந்தரம் இருக்குது. அது நடுவில் கர்த்தர் ஒரு நீரூற்று தொடங்கினார்னா அந்த நீரூற்று என்ன பண்ணும்? தண்ணீர் பொங்கி பொங்கி வந்து அந்த எல்லா வனாந்தரத்தையும் செழிப்பாக்கிடும். ஏன்? எங்கே தண்ணீர் பாயுதோ அங்கே என்ன நடக்கும்? தண்ணீர் பாரும்போது மரம் செடி கொடிகள் வளர ஆரம்பிக்கும். மரம் செடிகள் கொடிகள் வளர ஆரம்பிச்சு என்ன ஆகும்? பறவைகள் எல்லாம் வந்து உட்காரும். அங்கே இருக்கிற பறவைகள் வந்து அந்த பழங்களை சாப்பிட்டு அதன் எச்சங்கள் எல்லாம் போடும். என்ன ஆகுது? அப்படியே அந்த தண்ணீர் எங்கெங்கெல்லாம் பாயுதோ அந்த இடங்கள் எல்லாம் அப்படியே செழிப்பாக மாறிடும். அல்லேலூயா. அவர் தான் தொடக்கம். சொல்லுங்க, என் கர்த்தர் தான் தொடக்கம், அவர் தான் ஆதியும் அந்தமானவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் தான் என் வாழ்வில் எல்லாம் தொடக்கம். அதை தான் ஆராதிச்சோம். அல்லேலூயா. நீ கர்த்தரை தொழுது கொள்ளும் போது அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீ நினைத்து நீ தொழுது கொள். அவர் வாழ்வில் வல்லமையான மகிமையான கிரியைகளை செய்வார். கைகளை உயர்த்தி சொல்லலாமா?
ஆதியும் அந்தமும் மானவர் இவர், அல்பா ஒமேகாவும் மானவர் இவர், ஆதியும் அந்தமும் மானவர் இவர், அல்பா ஒமேகாவும் மானவர் இவர், இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர், இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அவர் நாம என்ன என்பதை தொழுது கொண்டீங்களா? ஆமென். அவர்தான் அல்பா, சொல்லுங்க, அவர்தான் அல்பா, அவர்தான் ஒமேகா, அவர்தான் ஆதி அந்தம், எல்லாம் அவர்தான். ஆமென், ஆமென், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர்தான் எல்லாம், தொடக்கம் அவர்தான். சொல்லுங்க, என் வாழ்வின் ஆசீர்வாதத்தை தொடங்குறவர் அவர்தான். சத்தமா சொல்லுங்க, என்னை வாழ்வை தொடங்குறவர் அவர்தான், என்னை வாழ வச்சவர் அவர்தான், என்னை நடத்துகிறவர் அவர்தான், என் தலையை உயர்த்துகிறவர் அவர்தான், என்னை வாழ்வில் ஏதாவது வரணும்னா அதை தொடங்கி விடுகிறவர் அவர்தான். ஆமென். பிசினஸ் தொடங்குறவர் அவர்தான், வாழ்க்கை தொடங்குகிறவர் அவர்தான், நன்மையானவர் தொடங்குகிறவர் அவர்தான். அல்லேலூயா. தொடக்க விழா யார் தரமா? கர்த்தர் தான். சொல்லுங்கப்பா, தொடக்க விழா யார் தான்? ஆமென். அவர் தான் என் வாழ்வில் ரிப்பனை வெட்டி தொடங்க வைக்கிறார். சொல்லுங்க, தொடக்கம் அவர் தான். இல்லை சொல்லுங்க, தொடக்கம் அவர் தான். அவரே விளங்கி கொண்டவங்க. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. ஆமென். ஆண்டவர் வார்த்தைகளுக்கு நேராய் நம்ம இருதயங்களை திருப்பலாம். அப்போஸ்தலன் பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 32. ரோமர் 8:32 நம்ம வாசிக்க கேட்போம். தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? இந்த வார்த்தைகள் சொல்லுகிறது, இந்த வசனம் சொல்லுகிறது, தம்முடைய சொந்த குமாரனை தேவன் தம்முடைய சொந்த குமாரனா இயேசுவை இந்த உலகத்தில் கொடுத்தாராம். எதுக்காக கொடுத்தாரு? நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயம் எல்லாவற்றையும், வியாதி எல்லாவற்றையும் நிக்கிரகம் பண்ணும்படியாக, விமோச்சனமாக, பரிகார பலியாக, நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்க்கும்படியாக, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா வியாதிகளுக்கும், எல்லா சாபங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும்படியாக. ஒரு பாம்பு கடிச்சிட்டா, கவனிங்க, பாம்பு கடிச்சிட்டா அதுக்கு என்ன செய்யணும்? பாம்பு கடிச்சா அந்த விஷத்தை முறிக்கணும் இல்ல? அப்போ சர்வம் இந்த உலகத்துல பாம்பு விஷம், ஆதாம் ஏவாள் அவங்க சாப்பிட்ட பழத்தினால் அந்த பாம்பின் விஷம் இந்த உலகத்துல, சாபம், சர்பத்தின் காரியங்கள் எல்லாம் இந்த உலகத்துல வந்தது. அந்த விஷத்தை முறிக்கும்படியாக என்ன கொடுக்குறாங்க? விஷத்தை முறிக்கிறதுக்கு மருந்து. அந்த விஷத்தை முறிக்கிற மருந்தா அவர் வெளிப்பட்டார். ஆமென். இந்த சாபத்தை முறிக்கிற மருந்தா அவர் வெளிப்பட்டார். இந்த பாவத்தை நிக்கிரகம் பண்ணுகிற மருந்தா இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். ஆமென். அவர் வெளிப்பட்டார். அவர் வெளிப்பட்டு என்ன பண்ணார்? எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து கல்வாரி சிலுவையில் மனுஷ அவதாரத்தை எடுத்து இந்த மனுஷனுக்காக அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஆமென். எல்லா சாபத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார், வியாதி ஏற்றுக்கொண்டார், பலவீனத்தை ஏற்றுக்கொண்டார், சுமந்து கொண்டார். வசனம் சொல்லுது, தம்முடைய அவர் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டபடியால் குமாரனையே கொடுத்துட்டாரு, இயேசுவையே நமக்காக கொடுத்துட்டாரு. நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாத நன்மைகள் நிச்சயமாய் கொடுப்பார், கொடுத்து விட்டார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆமே. அந்த வசனத்தை வாசிக்கும் போது இப்படி மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது. நான் உங்களுக்கு அந்த வசனத்தை வாசிக்கிறேன். தம் சொந்த மகன் என்று பாராது அவரை நம் அனைவருக்காக ஒப்பு கொடுத்த ஆண்டவர் கர்த்தர் கடவுள் தம் மகனோடு அனைத்தையும் நமக்கு அருளாதிருப்பாரோ? இயேசுவையே கொடுத்துட்டாரு, மற்றதெல்லாம் கொடுக்காம இருப்பாரா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவையே கொடுத்தாரு, மற்ற எல்லாவற்றையும் அவர் கொடுத்து விட்டார் என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு மொழிபெயர்ப்பு எப்படியா சொல்கிறது? தேவன் நமக்காக தமது சொந்த குமாரனையும் துன்பத்துக்கு உட்படுத்தினார், நமக்காகவே தன் குமாரனை தேவன் அர்ப்பணித்தார். எனவே இயேசு கிறிஸ்து இப்பொழுது நம்மோடு இருப்பதால் தேவன் எல்லாவற்றையும் தருவார். ஆமா. இப்ப இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? எனக்குள்ள இருக்கிறாரு.
என்னோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களா. எனக்குள்ள இருக்கிறாரு, என்னோடு இருக்கிறார். ஆமாம். எப்பொழுது நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டியோ அப்போது நீ ஆண்டவர் பிள்ளை. நீங்கள் நானே யாரு? ஆமென். அவர் என் கூட இருக்கிறதுனால, என்னோடு இருப்பதால, எனக்காக அவர் தேவன் அவரை கொடுத்ததுனால என்ன நடக்குதான்? அவர் என் கூட கொடுத்ததுனால, எனக்காக அவரை கொடுத்ததுனால 3 விதமான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். முதலாவது, அவர் ஆசீர்வாதத்தை அவர் தந்து விட்டாராம். குமாரனே கொடுத்துட்டாரு, எல்லா ஆசீர்வாதத்தையும் தருவார். 2வது, ஜபத்துக்கு பதில் கொடுப்பார், என் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுப்பார். 3வது, நித்திய ஜீவனை கொடுப்பார். சொல்லுங்க, முதலாவது என்ன கொடுப்பார்? ஆசீர்வாதத்தை அருளுவார். 2வது, ஜபத்துக்கு பதில் அருளுவார். 3வது, நித்திய ஜீவனை அருளுவார். ஆமே. அவர் இதெல்லாம் வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வாக்கு பண்ணினதை அவர் நிறைவேற்றி முடிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமே. என்ன கடுமையான தேவஜன் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற மகளே, மகனே, உனக்கு அவர் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமே. இப்படியாக சொல்லப்பட்ட யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கலாம். 3:16 வாசிக்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசு கிறிஸ்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். என்ன செஞ்சாரா? தேவன் தமது ஒரே பேரான குமாரனை. இயேசு விசுவாசிக்கிறலாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. நம்மலாம் அவரை விசுவாசிக்கிறபடியால் நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். ஆமே. அவருடைய பிள்ளை நீங்களான அவருடைய பிள்ளை. இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களாம் கெட்டு போகாம தேவன் அவருக்கு என்ன வச்சிருக்காரா? நித்திய ஜீவன். அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் முதலாவது ஆசீர்வாதம் என்ன? நித்திய ஜீவன். ஆமே. 3வது சொல்ல நினைச்சேன், அதை முதலாவது சொல்லிடலாம். நித்திய ஜீவன். அந்த வசனத்தை வாசித்து பார்த்தா அழகா சொல்லப்பட்ட நித்திய ஜீவனை அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆமா. யாருக்கு அந்த நித்திய ஜீவன்? யாருக்கு நித்திய ஜீவன்? யாரெல்லாம் இயேசு விசுவாசிக்கிறாங்களோ, இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன இருக்குது? நித்திய ஜீவன், இட்டர்னல் லைஃப். நித்திய ஜீவன்னா என்னங்க? நித்திய வாழ்வு, நித்திய ஜீவன். அப்படி என்ன அர்த்தம்? 2 வாழ்வு இருக்குது. இந்த உலகத்துல வாழ்கிற வாழ்வு ஒன்று இருக்குது, காணாத உலகத்தில் வாழ போகிற வாழ்வு ஒன்று உண்டு. அது என்னது? நித்திய வாழ்வு என்று சொல்லப்படுகிறது. இந்த உலகத்தில் வாழ்கிற வருஷங்கள் 70, 80 வருஷங்கள் சொல்லலாம், சில 100. எத்தனை வருஷங்கள் உலகத்தில் வாழ்கிறோம்? இந்த உலகத்தில் துன்பம், கஷ்டம் எல்லாமே கலந்த வாழ்க்கை இது. இந்த உலக வாழ்வு ஒரு கலவை. சொல்லுங்க, உலக வாழ்வு என்னது? ஒரு கலவை. எல்லாரும் இப்போ ஸ்வீட்டே சாப்பிட்டு இருந்தா என்ன ஆகும்? ஸ்வீட்டே சாப்பிட்டு இருந்தா என்னங்க? எதுவுமே சொல்ல மாட்டீங்களே. சுகர் வந்துடும். ஆமாம். கசப்பே சாப்பிட்டு என்ன ஆகும்? எல்லாத்துக்கும் அமைதியாக என்ன அர்த்தங்க சொல்லுங்க. ஸ்வீட்டே சாப்பிட்டு இருந்தா சுகர் வந்துடும். ஓகே. டயபெட்டிஸா? ஓகே. கசப்பே சாப்பிட்டு என்ன வந்துடும்? ஃபஸ்ட்டு சாப்பிடவே மாட்டோம். சரி. நமக்கு ஃபுட்டில் நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் கலந்து சாப்பிடுகிறோம். எல்லாவற்றையும் இனிப்பு இருக்குது, துவர்ப்பு இருக்குது, புளிப்பு இருக்குது, எத்தனை சுவை இருக்குது. ஆமாம். ஒரு சுவை மட்டும் சாப்பிட்ருக்கீங்க, அறுசுவை. ஏன்? நமக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனும் அறுசுவையில் இருக்குது. அப்படிப்பட்ட உணவுகளை சாப்பிட்றோம். பழங்களாக இருக்கலாம், காய்கறிகளாக இருக்கலாம். அந்த அறுசுவைகள் தான் நம்ம உண்கிறோம். இது நம்முடைய சரீரத்துக்கு ஏற்றதாக இருக்குது. நம்ம வாழ்வதற்கு தேவையான எல்லா சத்துக்களும் கொடுக்குது. அதே போல தான் தேவன் நம்ம நித்திய வாழ்வு வச்சிருக்கிறார். அந்த நித்திய வாழ்வில் என்ன இல்லை? கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, வேதனை இல்லை, நிந்தை இல்லை, அவமானம் இல்லை. என்ன சொல்றது? அதில் வேதனை இல்லாத ஒரு நித்திய வாழ்வு, இந்த உலக வாழ்வு. கவனிங்க, ஆண்டவர் ஜனங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு காரணம் தெரியுமா? இந்த உலக வாழ்வு, இந்த உலகத்தில் நம்ம கண்களை மூடின பிறகு அல்லது நம்முடைய சுவாச காற்று நின்று போன பிறகு நித்திய வாழ்வு ஒன்று இருக்குது. ஆமே. அந்த நித்திய வாழ்வு சுதந்திரித்துக் கொள்வதற்கு நீங்கள் நானும் ஆயத்தமாக இருக்கிறோமா? நித்திய வாழ்வு ஆண்டவர் எப்போ கொடுப்பா தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு ஜீவிய காலத்தை வச்சிருக்கிறார். அதை நம்ம மறந்துடக்கூடாது. எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன வச்சிருக்காரு? ஜீவிய காலம். இத்தனை ஆண்டுகள் நான் வாழ வேண்டும் என்று தேவன் இந்த உலகத்தில் பிறக்கும் போதே கர்த்தர் எல்லாவற்றையும் முன்குறிச்சிட்டார், எல்லாத்தையும் எழுதிட்டார்.
தேவன் எனக்குன்னு முன்குறித்த, தேவன் எனக்கென்று ஆயத்தம் பண்ணின வருஷங்கள் இருக்குது. அந்த வருஷங்களுக்கு முன்பாக நான் தவறான காரியங்களை, தவறான முடிவு எடுக்கக்கூடாது. இன்னைக்கு தற்கொலை பண்ணி செத்துடலாம், பிரச்சனை போராட்டம், யாருக்கு அந்த உலகத்தில் பிரச்சனை இல்லை, போராட்டம் இல்லை, எல்லாருக்கும் இருக்குது. தற்கொலை எண்ணம் என்பது, தற்கொலை எண்ணங்களை கொடுப்பது யாருன்னா சத்துரு, பிசாசு என்பதை நீங்கள் உணர்ந்துக்கணும். சத்துரு தற்கொலை எண்ணங்களை கொடுத்து காலம் வரும் முன்னே உங்களை சாகடிக்க நினைக்கிறான். இன்னைக்கு அநேக தேவ ஜனங்கள் வாழ்வுல இப்படிப்பட்ட எண்ணங்கள், இதை தேவனிடத்தில் வருவது அல்ல. தேவன் நீங்கள் வாழ்ந்து சுகமா இருக்குன்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமா, நித்திய ஜீவன் அவர் வச்சிருக்கிறார். நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னா நம்ம ஜீவ காலத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்கணும். கஷ்டத்தின் ஊடாய் நம்ம நடந்தாலும் அது நடுவில் விசுவாசத்தை காத்துக்கொண்டு தேவன் எனக்காய் காரியத்தை மாற்றுவார் என்று விசுவாசத்தில் முன்னேறி செல்லணும். அவரே அண்டிக் கொள்ளணும், அவரே பற்றி கொள்ளணும். அவர் வல்லமையான கிரியைகளை செய்வார். ஆமே, கர்த்தருடைய பிள்ளைங்க ஒரு நாள் தற்கொலையை பற்றி பேசக்கூடாது, மரணத்தை குறித்து பேசக்கூடாது. என் வாழ்வு நான் முடிச்சுக்கிறேன், இப்படியே பண்ணிட்டு இருந்தா என் பிரச்சனை போராட்டம், ஒரு நாளும் பேசக்கூடாது. சத்துருவுக்கு, பிசாசுக்கு உன் வாழ்வில் இடம் கொடுக்க கூடாது. தற்கொலையை பற்றி பேசுகிறவங்க, தற்கொலைக்கான முயற்சி செய்கிறவங்க ஒரு கோழை என்பதை மறந்துடக்கூடாது. 15 வருஷங்களுக்கு மேலே ஆயிருக்கு ஒரு புத்தகத்தை எழுதின, ஒரு சின்ன ஒரு புக்லெட்டு, அதுக்கு பேர் ரொம்ப டேஞ்சர். என்ன சொல்லுங்க, என்னது ரொம்ப டேஞ்சர்? இங்கே இருக்கிறவங்க யாரும் படிச்சிருப்பீங்களா தெரியல, யாரும் படிச்சவங்க இருக்கிறீங்களா? ரொம்ப டேஞ்சர். 2 பேர் தான் இருக்கிறீங்க. இந்த புத்தகத்தை கர்த்தர் சீக்கிரத்தில் அந்த புத்தகத்தை ரீபிரிண்ட் பண்ண கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமாம், எழுதின ஒரு புக்லெட் ரொம்ப டேஞ்சர். சொல்லுங்க, அந்த புத்தக பேர் என்னது? ரொம்ப டேஞ்சர். நீங்கள்லாம் ஜோம் பண்ணால் சீக்கிரத்தில் ரீபிரிண்ட் பண்ணிடலாம். ஆமாம், ரொம்ப டேஞ்சர். அந்த ரொம்ப டேஞ்சர் அந்த புத்தகத்தில் சூசைடை பற்றி தான், தற்கொலையினால் மரித்து போகிறவர்களை பற்றி எழுதப்பட்டுள்ளது. அது அதிகமாக தற்கொலை பண்ணி மறித்து போகிறவங்க யார் தெரியுமா? அந்த புத்தகம் எழுதப்பட்ட நாட்களில் லெதர் ஃபேக்ட்ரிஸில் ஒர்க் பண்ணுறவங்க, டீனேஜர்ஸ், யங்ஸ்டர்ஸ். அந்த நாட்களில் அப்படிப்பட்ட காரியங்கள், அவரெல்லாம் தற்கொலை செய்து பயங்கரமான ஒரு மரணம் நடந்து கொண்டிருந்த நாட்கள் அது. அந்த நாட்களில் தேவன் பாரப்படுத்தி என் கண்ணெதிர்க்க நடந்த ஒரு காரியத்தை நான் அந்த காரியத்தினால் நான் அதிகமாக பாதிக்கப்பட்டு, தேவன் எனக்கு பாரம் கொடுத்து இப்படிப்பட்ட வாலிப பிள்ளைகளை ரட்சிப்பதற்கு நீ செய்யணும், ஏதாவது செய்யணும் சொல்லும்போது, அப்போ அந்த பாரத்தினால இரவு பகலாக உட்கார்ந்து எழுதப்பட்ட, ஜபத்தோட கண்ணீரோடு எழுதப்பட்ட ஒரு புத்தகம் தான் ரொம்ப டேஞ்சர். அந்த புத்தகம் அநேக வாலிப பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. ஆமென், ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸோ நித்திய வாழ்வை கர்த்தர் வச்சிருக்கிறார். அப்போ கர்த்தருடைய ஜனங்க உலகத்தில் இப்படி தான்ப்பா இருக்கும். நல்லா கவனிச்சுக்க, நமக்குள்ள முதிர்ச்சி வரணும். என்னது, என்ன வயசு நமக்குள்ள முதிர்ச்சி இருக்கும்? இந்த உலகத்தில் பிரச்சனை போராட்டம் இருக்குது. ஸ்கூலுக்கு போனால் என்னென்ன, ஸ்கூலில் போனால் என்ன இருக்குது? ஸ்கூலில் பாடம் மட்டும் எடுத்துகிட்டு இருப்பாங்களா? சொல்லுங்கள், ஸ்கூலில் பாடம் மட்டும் எடுத்துகிட்டு இருப்பாங்களா? என்னென்ன இருக்குது? ஸ்கூலில் லெசன் டீச் பண்ணுவாங்க, வாழ்க்கையும் லெசன் சொல்லி கொடுக்குது. ஸ்கூலுக்கும் வாழ்க்கைக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம், ஸ்கூலுக்கும் வாழ்க்கைக்கு ரொம்ப வித்தியாசம் இல்லை. ஸ்கூலில் என்ன நடக்குது, வீட்டில் என்ன நடக்குது, வாழ்க்கையில் நிறைய பேர் நம்மளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு அனுபவங்களும் நமக்கு பாடம் சொல்லி கொடுக்குது. கரெக்டா? அப்புறம் ஸ்கூலில் எக்ஸாம் இருக்குது, வாழ்க்கையில் என்ன இருக்கு? எக்ஸாம் இருக்குது. அதான் சோதனை. டெஸ்ட்டுக்கு பேர் இன்னொரு வார்த்தை என்னக்கா சோதனை. சோதனை வருதா? வாழ்க்கையில் சோதனை வருதா? ஸ்கூல் படிக்கும் போது தான் எக்ஸாம் வச்சாலும் வாழ்க்கையிலும் எக்ஸாம் இருக்குது. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க எந்த வயசாக இருந்தாலும் அந்த வயசில் என்ன பண்ணுது, எக்ஸாம் வருது. என்ன எக்ஸாமு? ஆபிரகாமுக்கு ஒரு எக்ஸாம் வந்துச்சு. அவன் பையன் டீனேஜராக இருக்கும் போது, ஆபிரகாமுக்கு 117 வயசில் யாருக்கு எக்ஸாமு? சத்தமாக சொல்லுங்க. ஆபிரகாமுக்கு ஒரு எக்ஸாம் வந்துச்சு. என்ன எக்ஸாமு? ஆதியாகமத்து புத்தகம் 22 வாசிக்கும் போது கர்த்தர் ஒரு எக்ஸாம் ஆபிரகாம் வைக்கிறார். கர்த்தர் ஆபிரகாம் சோதிக்கிறார். வாசிக்கலாம், 22ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 22, 1, 2, 3. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். அப்ப கர்த்தர் என்ன பண்ணாரு? ஆபிரகாமை சோதிச்சாரு. ஆண்டவர் சோதிக்கிறாரு. என்னன்னு சொல்லி சோதிக்கிறாரு? ஆபிரகாமே, எப்படி எனில், ஆபிரகாம் இருக்கிறியாப்பா? ஆமா ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவரே, நான் ஹாப்பியா இருக்கேன். ஆபிரகாம் எப்படி இருக்காரு? ரொம்ப ஹாப்பி. ஏன்? 100 வயசுல கர்த்தர் பிள்ளை கொடுத்துட்டார். தாத்தாவுக்கும் ஒரு பிள்ளை. எல்லாம் சொல்லுங்க, தாத்தாவுக்கும் ஒரு பிள்ளை. ஆமா, அவர் நினைத்திராத அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சாரு. இப்போ 117 வயசு ஆயிடுச்சு. பையன் டீனேஜ், ரொம்ப சூப்பரா பயங்கரமா ஓடி விளையாடிட்டு அவர் அப்படியே ஹாப்பியா வச்சுக்கிறான். இப்போ கர்த்தர் பேசுறாரு,
எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் ஐயா ஆண்டவரே சொல்லுங்க ஐயா இதோ அடியேன் அப்படி சொல்றான். அப்போ கர்த்தர் கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாரு. என்ன கொஸ்டின் பேப்பர் படிக்கலாம், வாசிங்க அடுத்த வசனம். கொஸ்டின் பேப்பர் என்னது? அப்பொழுது அவர் ஸ்கிரீன்ல வர வசனத்தை பாடிங்க. அப்பொழுது அவர் உன் புத்திரனும். கொஸ்டின் பேப்பர் பாருங்க, டஃப்பான கொஸ்டின் பேப்பரா? ஆமா, எக்ஸாம் எழுதும்போது சொல்லுவாங்க ஐயோ பிசிக்ஸ் பேப்பர் ரொம்ப டஃப்பா இருந்துச்சு, கெமிஸ்ட்ரி பேப்பர் ரொம்ப டஃப். ஆமா, இப்போ ஆபிரகாம் கொஸ்டின் பேப்பர் ஒரே கொஸ்டின் பேப்பர் ஆனா ரொம்ப டஃப்பா இருக்கு. என்னது? அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை. அப்ப ஈசாக்கு தான் என்ன பேப்பரு? ஆமா, ஈசாக்கு தான் கொஸ்டின் பேப்பர். அந்த கொஸ்டின் பேப்பர்ல கர்த்தர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய சொல்றாரு. பிராக்டிக்கல் தியரி ரெண்டுமே இருக்குது. ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போ. எங்க சொல்றாரு? கானான் தேசத்துல கர்த்தர் மோரியா தேசத்துக்கு போ சொல்றாரு. போ, அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். முடிஞ்சிச்சு. கொஸ்டின் பேப்பர் சொல்லிட்டார். கொஸ்டின் அவ்வளவுதான். ஈஸி கொஸ்டினா டஃப்பான கொஸ்டினா? ஆபிரகாம் வாழ்ந்த நாட்கள்ல 100 வருஷம் காத்திருந்து பெற்ற மகன். கர்த்தர் என்ன செய்ய சொல்றார்? அவனை பலியிடு. ஆபிரகாமுக்கு பலியிடுவது பத்தி தெரியும். ஒரு முறை கர்த்தருக்கு ஆபிரகாம் பலிபீடம் கட்டி கர்த்தருடைய நாமத்தை ஆபிரகாம் என்ன பண்ணாரு? தொழுது கொண்டார். கர்த்தருக்கு பலியிடுவது எப்படின்னு தெரியும். இப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ எப்படி ஆட்டை கட்டி பலியிடுவாயோ அதே போல உன் மகனை கட்டி பலியிடு. எப்படி இருக்கும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை கேட்டு ஆபிரகாம் மனசு என்ன நடந்திருக்கும்? இந்த வார்த்தை கேட்டு ஆபிரகாம் தூங்கி இருப்பார் நினைக்கிறீங்க? விசுவாச வீரன். கர்த்தர் என்கிட்ட ஒன்று கொடுத்தாரு, கொடுத்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எடுத்துக்குவாரா? இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரே கொடுத்தாரு, ஆண்டவர் எடுத்துட்டாரு. அடிக்கடி எல்லாரும் வசனம் சொல்றாங்க. யோபு பார்த்தீங்கன்னா கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுத்தா எடுக்கல, அதை விட பல மடங்கு அதிகமாக உனக்கு கொடுக்க விரும்புகிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே, ஆபிரகாம் கொடுத்ததும் ஆபிரகாம் கொடுத்த ஈசாக்கை கர்த்தர் எடுத்துக்கிறாரா? பல நேரங்களில் என் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை எடுத்துட்டார். இல்லை மகளே, நீ ஆண்டவரை இன்னும் நீ அறிஞ்சிக்கோ. ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறாரு? தேவன் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை பிடிச்சு கொள்ளாத, ஆசீர்வாதத்தை கொடுத்த ஆண்டவரை பிடிச்சுக்கோ. ஆமே, பல நேரங்கள் நாம் என்ன செய்கிறோம்? தேவன் நம்ம கொடுத்த ஆசீர்வாதத்தை பிடிச்சுக்கிறோம். ஐயோ நீங்க இதை கொடுத்த ஆசீர்வாதம் தான் எல்லாம் ஈசாக்கு 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 என்று ஈசாக்கையே பிடிச்சிட்டார் ஆபிரகாம். கர்த்தர் சொன்னாரு, அப்பா நீ ஈசாக்கு பிடிச்சிக்காதப்பா, என்ன பிடிச்சுக்கோ. நீ ஈசாக்கையே பார்த்துட்டு இருக்காத, என்ன பார். உனக்கு ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, கிருபைகளை, உயர்வுகளை, மேன்மைகளை கொடுக்கிறவர் நான் தான். ஆமே, அது ஒரு ஆண்டவரே ஆசீர்வாதிங்க. ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்த உடனே, ஒரு பிசினஸ் கொடுத்த உடனே பிசினஸ் நைட் அண்ட் டே பிசினஸ். சர்ச்சுக்கு வர போக முடியல, ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப டயர்டா இருக்கு, எழுந்துக்க முடியல, ஆராதிக்க முடியல. ஐயோ பிசினஸ் பணம். என்னப்பா நீ ஆசீர்வாதத்தை கொடுத்தவரை விட்டுட்டியப்பா. எதை பிடிச்சிக்கிட்டான் சொல்லுங்க, எதை பிடிச்சிட்டா? பல நேரம் அப்படித்தானே மாறிடும். பக்கத்தில் பார்த்தா ஆமாவா இல்லையான்னு கேளுங்க. பக்கத்தில் பார்த்து எதுக்கு ரெண்டு பேர் உட்கார சொன்ன சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, ஆமாவா இல்லையா கேளுங்க. நீங்க எதை பிடிச்சிட்டு இருக்கீங்க? ஈசாக்கு பிடிச்சிட்டு இருக்கிறீங்களா, கர்த்தர் பிடிச்சிட்டு இருக்கிறீங்களா? நீ பிடித்து கொண்டது ஈசாக்கா, நீ பிடித்து கொண்டு கர்த்தரா? கர்த்தர் நம்ம அந்த கொஸ்டின் பேப்பரை பாருங்க, யோசிக்கிறார். ஆமால, எனக்கு ஆண்டவர் நான் ஆசீர்வாதம் ஒண்ணுமே இல்லாம இருந்தேன், கர்த்தருக்கு பிளஸ்ஸிங் கொடுத்தாரு. அந்த பிளஸ்ஸிங்கை நான் பிடிச்சிட்டேன். யாரை விட்டுட்டேன்? கர்த்தரை விட்டுட்டேன். இப்போ நம்ம என்ன பிடிக்கணும்? என் ஆசீர்வாதத்தை பிடிச்சுக்கூடாது, ஆசீர்வாதத்தை கொடுக்குற சொல்லுங்க, ஆசீர்வாதத்தை கொடுக்குற. இப்போ ஆபிரகாமுக்கு மனசுல ஆமால மகன் வருவான்னு சொல்லிட்டு மகனுக்காக ஏங்கி இருந்தோம். எனக்கு பிள்ளை கொடுங்கன்னு ஏங்கி இருந்தோம். கொடுத்த உடனே பாசம் நேசம் எல்லாத்தையும் எடுத்து யார் மேல ஊத்திட்டாரு? கர்த்தர் ஒன்று கொடுத்த உடனே நம்முடைய பலன் எல்லாம் இரவு பகலா பிசினஸ் அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், அதை பண்ண, இதை செய் கனவு நனவு வாழ்க்கையுடைய மொத்தமே என்னமா மாறிச்சு? எதை பத்தி தான் யோசிக்கிறோம்? 24 hours பிசினஸ், பணம்.
எப்பா ஆராதனைக்கு வாப்பா, நான் தான் உனக்கு எல்லாத்தையும் கொடுக்குறவர், வாப்பா என்கிட்ட வானா. இல்லை ஞாயிற்றுக்கிழமை மேலே வச்சுட்டாங்க, அன்றைக்கி பணம் கொடுப்ப சொல்லிட்டான். அதெல்லாம் விட்டுட்டு கத்தர் ஆண்டவரை கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கங்க, அது வேலை தான் முக்கியம், இதை முடிச்சிடும். ஐயோ முடியல ஆண்டவர், என்ன இருந்தாலும் இல்லை வேலை. ஈசாக்க பிடிச்சிக்காத, கத்தரை பிடிச்சிக்கல சொல்ல. ஈசாக்க பிடிச்சிக்காத, கத்தரை பிடிச்சிக்கோ. ஆக கத்தர் அவங்ககிட்ட இருந்து எடுக்கிறதுக்கு கத்த சொல்லலை, அவன் கண்ணை திறக்க கத்த சொல்றார். ஆமே, ஆபிரகாமுடைய கண்ணை கத்த திறக்கிறார். அவர் என்ன செய்ய போறாரு தெரியல, பலியிடு சொல்லிட்டார். ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சு பழகினவர். அந்த வார்த்தையை கேட்ட ஆபிரகாம் தாம் பிள்ளையை கூட்டிக்கிட்டு போறார். போகும்போது மனைவிட்டாமா, கத்தர் என்கிட்ட பலியிட சொல்லிட்டாரு, நான் பலியிட போறேன். யாரை பலியிட போறேன்? சத்தமா சொல்லு, யாரை பலியிட போறேன்? ஈசாக்க பலியிட போடணும் ஆண்டவர் ஆபிரகாம் யார்கிட்ட சொன்னாரா? சொன்னா என்ன நடக்கும்? அந்த சாராளமா சொல்லியிருப்பாங்க, சும்மா கத்த சொன்னார்னு சொல்லுங்க. அங்க கையை வச்சு இங்க கையை வச்சு கடைசியில் யார் மேல கையை வச்சுட்ட? என் பையன் மேலே கையை வச்சுட்ட. முதல்ல இந்த ஆளை பிடிச்சி பலி செலுத்தியா சொல்லியிருப்பாங்க, சொல்லியிருக்க மாட்டாங்களா அம்மா? இல்ல மகனை போக தான் விட்டுருப்பாங்களா? ஆண்டவர்கிட்ட சிறப்பு என்ன தெரியுமா? அவர் சொன்னா செய்வார். சும்மா ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாய் வசனம் சொல்லுது. சும்மா கத்தர் பெயரை சொல்லி பொய் சொல்லிட்டு கூடாது, வாயிலே அடி கொடுக்கணும். கத்தர் பெயரை சொல்லி பொய் சொல்லிட்டு இருக்க, கர்த்தருடைய நாமத்தை சொல்லவே கூடாது. கத்த சொன்னா செய்வார், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. உனக்கு ஆண்டவருக்குள்ள காரியம். ஆபிரகாம் கத்த சொன்னாரா? ஆபிரகாம் யார்ட்டையும் சொல்லலை. சொன்னார்னா பிரச்சனை முடிஞ்சிட்டு, பிரச்சனை பயங்கரமாக இருக்கும். கர்த்தர் மட்டும் சொன்னாரா, உன் இதயத்தில் இந்த வார்த்தை இருக்கட்டும், அந்த வார்த்தை நிறைவேறலும் பொறுமையாக காத்துரு. சும்மா கத்த சொன்னார். ஆபிரகாம் போய் சொல்லி இருந்தார்னா என்ன நடந்திருக்கும் சொல்லுங்க? நடந்திருக்குமா? பலியிட அனுப்பியிருப்பாங்களா? அவர் போயிருக்க முடியுமா? ஒன்றுமே நடந்திருக்காரு. மகனை கூப்பிட்டாரு, விறகு கட்டி எடுத்தாரு, வேலை செய்கிறவங்கள வேலைக்காரங்களை கூப்பிட்டாரு, கழுத மேலே சேனம் வச்சாங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு போக ஆரம்பிச்சாங்க. பையன் கேட்குறான், அப்பா பலி செலுத்தன்னு சொன்னீங்க, ஒவ்வொரு மாதிரி பலி செலுத்த நீங்கள் ஆட்டுக்குட்டிகளை கொண்டு போவீங்க. வேலைக்காரங்களை பார்த்து சொல்கிறான், நீங்கள் இங்கேயே இருங்க, மலை மேலே வராதிங்க. வேலைக்காரங்களை அங்கேயே வச்சுட்டு கர்த்தர் குறித்த மலைக்கு வரும்போது, அந்த மலைக்கிட்ட வரும்போது ஈசாக்கு வேலைக்காரங்களை மலை மேலே கூப்பிட்டு போல, வேலைக்காரங்க எல்லாரும் இங்கே வச்சார். விறகு கட்டை எடுத்து ஈசாக்கு தோல் மேலே வச்சார். விறகு கட்டை யார் மேலே தோல் மேலே வச்சாரு? ஈசாக்கு தோல் மேலே வச்சு, அப்பா விறகு கட்டி சுமந்துட்டு வா. மகன் கேட்குறான், அப்பா பலி செலுத்த என்னென்ன இருக்குது? கத்தி எடுத்துட்டீங்க, விறகு கட்டி எடுத்துட்டீங்க, நெருப்பு எடுத்துட்டீங்க, விறகு கட்டையை நான் தூக்கிட்டேன். அந்த விறகு கட்டை எதுக்கு தான் அடையாளம்? சிலுவை மரத்துக்கு அடையாளம். யாரு சுமந்தது? ஈசாக்கு சுமந்தது. தேவன் வாழ்வில செய்கிற காரியத்தை ஈசாக்கு விளங்கல. ஆனா அது எதற்கு அடையாளமா, எதற்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு அவர் கொல்கதா மலையில தன்னுடைய கோரமான பாரமான சிலுவை சுமந்து கொண்டு அவர் செல்வதை குறிக்கிறது. விளங்கி கொண்டு ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் கத்தி எடுத்துக்கிட்டார். அந்த கத்தி எதுக்கு அடையாளம் தெரியுமா? தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை ஒப்பு கொடுக்கிறதுக்கு அடையாளம். தேவனே தன்னுடைய மகனை பலியாக ஒப்பு கொடுப்பதற்கு அடையாளமாக ஆபிரகாம் கத்தி எடுத்துக்கிட்டார். என்னது? தீவட்டி எடுத்துட்டார், நெருப்பு எடுத்துட்டார். மகன் கேட்குறான், அப்பா ஆடு எங்க? ஆட்டுக்குட்டி எங்கப்பா பலி செலுத்துறதுக்கு? மகன் கேட்குறான். கேட்டது சரியா தவறா? பலி செலுத்த சொல்லிட்டீங்க, ரைட்டு. பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்க? ஏன் வேலைக்காரன் மேலே கூட்டு போல தெரியுமா? சொல்லுங்க. வேலைக்காரங்களாம் ஏன் மேலே கூட்டிகிட்டு போல சொல்லுங்க. 117 வயசு தாத்தாவை பிடிச்சி என்ன பண்ணியிருப்பாங்க? மகனை பலி செலுத்ததை அவங்க பார்த்தாங்கன்னா தாத்தாவை கட்டி போட்டிருப்பாங்க, ஈசாக்கு கட்டியிருக்க மாட்டாங்க. மேலே கொண்டு போறார். அப்பா கத்தர் பார்த்துக்குவார். ஈசாக்கு கேட்குறான், அப்பா ஆட்டுக்கு எங்க? ஆட்டுக்குட்டி எங்க? வாசிக்கலாம். 22 ஆதியாகமம் 22 6-7.
22:6 வாசிக்கலாம். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையில நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்போது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்போது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். ஆட்டுக்குட்டி எங்க? ஆட்டுக்குட்டி எங்க? பலி செலுத்த ஆட்டுக்குட்டி எங்க? ஆபிரகாம் தெரியும். ஆட்டுக்குட்டி யாரு? சொல்ல. ஆட்டுக்குட்டி யாரு? ஈசாக்கு தான் ஆட்டுக்குட்டி. கர்த்தர் எதை கொடுத்தாரோ அதுதான் அவருக்கு ஆட்டுக்குட்டி. அதுதான் சுகந்த வாசனை. ஆண்டவர் கொடுத்ததா சுகந்த வாசனை. அந்த ஆட்டுக்குட்டி எடுத்துட்டார். வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிக்கலாம். ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகி ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். இந்த வசனத்துல வாசிக்கும் போது இன்னொரு மொழிபெயர்ப்பு இன்னும் அழகா சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? மகனும் அப்பாவும் மகனும் 2 பேரும் சேர்ந்து பலிபீடம் கட்டுறாங்களாம். எல்லாம் கற்களை வச்சு பலிபீடம் கட்டுறாங்க. பலிபீடம் கட்டி விறகு கட்டை கொண்டு வந்தாங்க. பார்த்தீங்களா? ஈசாக்கு சுமந்து கொண்டு அந்த விறகு கட்டை அப்பாவால் சுமக்க முடியல. ஈசாக்கு எல்லாவற்றையும் அந்த விறகு கட்டை எல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் அடுக்கிற பிறகு கேட்குறாரு, அப்பா ஆட்டுக்குட்டி எங்கப்பா? அப்போ தான் ஆபிரகாம் மனசு திறந்து மகன்கிட்ட பேசுகிறாரு. நானும் தாயும் விசுவாசோடு ஜெபம் பண்ணோம், கேட்டோம். கர்த்தர் உனக்கு என்ன 100 வயசில் கொடுத்தாரு. உன்னை இத்தனை வருஷம் நான் வளர்த்து உன்னை ஆளாக்கினேன். ஆண்டவர் நேற்று இரவு என்கிட்ட பேசினாரு. உன்னை பலி செலுத்த சொல்லி சொன்னார். என்னப்பா சொல்கிறீங்க? ஆமாம், உன்னை எனக்கு கொடுத்தவர் கர்த்தர். ஈசாக்கு, உன்னை எனக்கு கொடுத்தவர் கர்த்தர். அந்த கர்த்தர் உன்னை தகன பலியை பலி செலுத்துன்னு சொன்னார். என்ன வயசான காலத்தில் என்ன போய் பலி செலுத்த சொல்கிறீங்களா? அப்படி ஈசாக்கு ஓடலையா? ஈசாக்கு என்ன பண்ணா தெரியுமா? என்ன ஆண்டவர் பலியை கேட்டாரா? ஆமாம், ஆண்டவர் பலியை கேட்டார். ஈசாக்கு எழுந்து ஈசாக்கு பலிபீடத்தில் ஈசாக்கு படுத்துக்கிட்டானா. சப்மிஷன். வேதம் சொல்லுது, அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தாழ்த்தினாராம். பிலிப்பி 2ஆம் அதிகாரத்தில் சிலுவையின் மரண பரியந்தம் தாமை தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் கோலம் எடுத்து வேதம் சொல்கிறது ஈசாக்கு போய் படுத்துட்டாராம். ஒருவேளை பலி செலுத்தும் போது அந்த சரீரம் உருண்டு கீழ் விடக்கூடாதுன்னு அவன் படுத்துட்டானா. அப்பா எடுத்து அவன் கைகளையும் கால்களையும் கட்டிட்டாரான். ஈசாக்கு சொன்னான், அப்பா என்னை கட்டாதீங்க, நான் விழுந்துட மாட்டேன், நான் ஓடிட மாட்டேன், நீங்கள் பலி செலுத்துங்க. ஆண்டவர் என்னை கேட்டார், ஆண்டவருக்கு நான் தான் பலினா நான் என்னையே ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறேன். என்ன சப்மிஷன் பாருங்க. அப்பா கட்டிட்டாரு. இயேசு சிலுவையில் வரும்போது கைகள் ஆணி அடித்து அவர் கைகள் கிழிந்து தொங்கி விடாது இருப்பதற்காக இயேசு கைகள் சிலுவையில் ஆணி அடித்து கயிறுகளை போட்டு இயேசு கைகளை கட்டினார்கள், கால்களை கட்டினார்கள். ஏன் தெரியுமா? சரீரம் கிழிஞ்சு விழுந்துடக்கூடாது, வெயிட் தாங்க முடியாமல். ஏன் மனுஷன் உயிரோடு இருக்கும்போது இதாக இருக்கிறான், செத்த பிறகு அவன் வெயிட் கூடிட்டு தெரியுமா? மணல் பாரம். நம்ம சரீரம் செத்த உடனே அது மண்ணாக மாறிடுது. மண்ணுக்கு ஆயத்தங்கள் ஆயிடுது. உடனே டெட் பாடினா ஆகுது, ஹெவி வெயிட் ஆயிடுது. ஏன் வெயிட் நிறைய பேர் தெரியுதில்ல. வசனம் சொல்லுது, நம்ம மண்ணிலிருந்து வந்தோம், மண்ணுக்கே திரும்ப மணல் பாரம் என்று வேதம் சொல்கிறது. கட்டி அவர் பலி செலுத்த கத்தி எடுத்து தன் மகனை பலி செலுத்த போகிறார். அந்த கத்தி எதுக்கு தெரியுமா? ஆணிகளால் கடாவப்பட்டது. இயேசுடைய சரீரம் ஆணிகளால் கடாவப்பட்டது. ஈட்டி விழாவில் குத்தி எல்லா ரத்தமும் வடிஞ்சது. இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக வாலிப வயசுல 33 வயசுல வாலிப வயசுல இயேசு சிலுவையில் மரிச்சார். இங்க ஒரு டீனேஜர் மரிப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறான். அப்போது ஆண்டவர் சத்தம் கேட்குது. கர்த்தர் கூப்பிடுறார், ஆபிரகாமே ஆபிரகாமே. 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 10ஆம் வசனம் 10-11 வாசிக்கும் போது, பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தி எடுத்தான். வாசிக்கலாம். அப்போது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். கர்த்தர் பேசுறார், ஆபிரகாமே ஆபிரகாமே ஆபிரகாமே. பரலோகம் கத்துது, பரலோக தேவன் சத்தம் கேட்குது. அப்போ ஆண்டவர் பேசுறாரு, பிள்ளையாண்டன் மேல் கை போடாத, அவனை ஒன்றும் செய்யாதே, நீ அவனை
வசனம் வாசிக்கும் போது, அவன் உன் ஏக புத்திரன் என்றும் உன் சுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்போது அறிந்திருக்கிறேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டாரா ஆபிரகாம்? கைய போடாத நீ. ஆண்டவர் சொன்ன எல்லாவற்றையும் செய்வதற்கு ஆபிரகாம் ஈசாக்கை பலிபீடத்து மேல வைத்து அவர் அந்த எக்ஸாம் பேப்பரை கடைசியா முடிக்க போறாரு. ஆண்டவர் சொல்லிட்டார், அப்பா நீ பாஸ். என்ன பாஸ்? நீ சென்டம்ல பாஸ். ஒரு ஆமே சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம வாழ்விலும் சோதனைகள் வருகிறது. எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் சோதிச்சுட்டு கொண்டே இருக்கிறது தேவனில்ல. ஆண்டவர் நம்ம இதயத்தை ஆராய்ஞ்சு பார்க்குறார். உன் இதயம் உலகத்துக்கு பின்னாடி இருக்கா, என்ன பின்னாடி இருக்குதா? நீ உலகத்தை பிடிச்சிட்டியா, என்ன பிடிச்சிருக்கிறியா? காசு பணம் உலகம் ஐஸ்வர்யம் மனுஷன் உலகத்தை பிடிச்சிட்டு இருக்கியா, என்ன பிடிச்சிட்டு இருக்கியா? நீ எதை பிடிச்சிட்டு இருக்கீங்க? எதை பின்னாடி ஓடிட்டு இருக்கீங்க? ஆபிரகாம் ஆண்டவர் வச்ச டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டார். பாஸ் பண்ணல, டிஸ்ட்ரிக்ஷன் சென்டம். எல்லாம் சொல்லுங்க சென்டம். என்னங்க பாஸ்டர் பரீட்சை பற்றி பேசிடுறீங்க? வாழ்க்கையிலும் பரீட்சை தான். அந்த பரீட்சையில் நீங்கள் நானும் ஜெயிக்கணும். சிலர் 70 மார்க்கு, சிலருக்கு பாஸ் மார்க்கு, சிலர் ஃபெயிலும் ஆகிறாங்க. நம்ம ஃபெயில் ஆகிற மாதிரி நிலைமை இருக்கிறோமா? கர்த்தரோட வார்த்தையின்படி செய்கிறோமா? இந்த வசனத்தில் வாசிக்கும் போது ஆபிரகாம் தன்னுடைய சொந்த குமார் என்று பாராமல் அவன் ஒப்பு கொடுத்தான். அதனால தேவன் சொல்றாரு, ஆபிரகாம் இந்த பகுதியில் வாசிக்கும் போது இந்த சம்பவத்தை அப்படியே மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. இது அப்படியே கொஞ்சம் நீங்க மனக்கண்களை பார்ப்பீங்கன்னா, ஆபிரகாம் பிதாவாகி தேவனுக்கு அடையாளமா இருக்கிறார். குமாரனாகி ஈசாக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கிறார். ஆமென். குமாரனையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதான் வாசிச்சோம். தம்முடைய சொந்த குமார் என்று பாராமல், இல்லை சொல்லுங்க, தம்முடைய சொந்த குமார் என்று பாராமல் நமக்காக அவரையே ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவரையே கொடுத்துட்டாரா, மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 24ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 24 திருப்பிக் கொள்ளலாம். ஆபிரகாமுக்கு அப்பா என்ன கொடுத்தாரு, என்னென்னலாம் கொடுத்தாரு? வசனத்தை வாசிக்கும் போது 34, 35, 36 இந்த 3 வசனங்களை வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், எலியேசர் ஆபிரகாமுடைய மேனேஜர். சொல்லுங்க, ஆபிரகாமுடைய மேனேஜர். ஆபிரகாம் கீழே இருக்கிற அவனுடைய எல்லா ப்ராப்பர்ட்டியும் பார்த்துக்கிற சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். ஆபிரகாமுடைய வேலைக்காரன். நான் வேலைக்காரன் சொல்கிறோம், அவருடைய எல்லா காரியங்களையும் நிர்வாகி சொல்லுகிறார். என்ன சொல்றாரு ஆபிரகாம் பற்றி வாசிக்கலாம். அப்பொழுது அவன், நான் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன், ஆபிரகாமுடைய மேனேஜர் சொல்றேன், வாசிக்கலாம். கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானா இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். கவனிங்க, என்னென்ன கொடுத்து அவர் எப்படி இருக்காரா? வசந்த 35 போடுங்க. கர்த்தர் எஜமான எப்படி வச்சிருக்காரு பாருங்க. ஆசீர்வதித்திருக்காரா, மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறாரா. அப்படின்னா தெரியுமா, அந்த நாட்களில் வாழ்ந்த கோட்டீஸ்வரர்கள், இன்னைக்கு இல்லை, அந்த ஆபிரகாம் நாட்களில் வாழ்ந்த கோட்டீஸ்வரர்கள் ஆபிரகாம் ஒருவனாக இருந்தார். இன்னும் வார்த்தை சொல்லணும்னா, ராஜா, ஒரு நாட்டு ராஜா ஆண்டா அவங்ககிட்ட எவ்வளோ பொக்கிஷம் இருக்கும், எவ்வளோ வேலைக்காரி இருப்பாங்க, அவங்ககிட்ட எவ்வளோ ஐஸ்வர்ய சம்பத்து இருக்கும், அவ்வளோ பெரிய ஆசீர்வாத சம்பத்து ஐஸ்வர்யம் ஆபிரகாம்கிட்ட இருந்துச்சான். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாடுனா அவங்ககிட்ட என்னென்ன செல்வங்கள் இருக்கும், எல்லா செல்வங்களும் ஆபிரகாம்கிட்ட இருந்துச்சான். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எஜமான ஆபிரகாமை ஆசீர்வதித்திருக்கா. இந்த எல்லா உலகத்தின் ஐஸ்வர்ய சம்பன்னர் யார் தெரியுமா? கர்த்தர் தான். ஆமென். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொண்ணு வெள்ளி வைடூரிய முத்து மாணிக்கம் எல்லாவற்றுக்கும் எல்லா உயர்ந்த வஸ்திரங்களுக்கு சொந்தக்காரர் யாரு? நம்ம ஆண்டவர் கர்த்தர். ஆமென். இந்த பார்தலத்தின் நம்ம சொந்தக்காரர். அப்போ கர்த்தர் சொல்றாரு, இந்த வசனத்தை வாசிக்கும் போது மன்னிக்கணும், எலியேசர் சொல்லுவான் ஆபிரகாம் பற்றி, தேவன் அவரை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறார்? சீமானா இருக்கிறார். சீமானா என்ன அர்த்தம்? ஐயோ, நான் அரசியல் பேசலைங்க. ஆங்கிலத்தில் என்ன போடப்பட்டிருக்கு பிரதர்?
verse 35. ரிச்னு போட்டிருக்கா, என்ன வேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க? wealthy. பாருங்க, எஸ், become a wealthy man, become great. பெரிய ஆளா இருக்கார். நம்ம ஊர்ல பெரிய தலைக்கட்டு இல்லை, கிராமத்தில் எங்கள் ஊர் பெரிய தலைக்கட்டு அவர் தாங்க இல்லை. எல்லாத்தையும் அவர்கிட்ட எல்லாமே இருக்குங்க, ஆள் பலம் இருக்குது, பொண்ணு பொருள் எல்லாமே இருக்குது. வெல்தி மேன் சொல்லப்பட்டிருக்குது, கிரேட், பெரிய ஆள். ஆண்டவர் பாருங்க வெல்தி மேனா வச்சாராம். ஆபிரகாம் யாரு? வெல்தி மேன், கிரேட். இல்லை சொல்லுங்க, கிரேட். ஆபிரகாம கிரேட் ஆக்கந்து யார் தான்? கர்த்தர் தான். ஆமே, கிரேட், கிரேட்டா வச்சிருக்காராம், வெல்தி மேனா வச்சிருக்காராம். வெல்தி மேன். அது மாத்திரம் இல்ல, the Lord has given him flocks of sheep. ஆண்டவர் என்னென்ன கொடுத்துருக்காராம் பாருங்க. இந்த வசனத்தை வாசிக்கும் சொல்லப்பட்டிருக்குது, என்ன வாசிக்கலாம். கர்த்தர் அவர் சீமானா இருக்கிறார், அவருக்கு கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும். ஆடு மாடுனா ஒரு மாடு ரெண்டு மாடு இல்லை. எங்க வீட்டில் எத்தனை மாடு ஆடு மாடு வச்சுக்கிறீங்க? யார் வீட்டில் ஆடு மாடுலாம் இருக்கா? இல்லை, ஆடு மாடே யார்கிட்ட இல்லை. அவர் வீட்டில் வச்சிருக்காரா? என்ன இருக்கு? ரெண்டு ஆடு மாடா இருக்கா? ரெண்டு இருக்கு ஆடு. கே சத்தமா சொல்லுப்பா. எவ்வளோ மாடு இருக்கு? 4 மாடு. ஆடு ஆடு இல்லையா, மாடு. அவங்கள மாடெல்லாம் ஆடெல்லாம் வச்சுருந்தாங்க. அவங்க தாயார் உயிரோடு இருக்கும்போது அவ்வளோ ஆடுகளை வச்சுருப்பாங்க, ஆடுகளை மேய்ப்பாங்க. ஆடு மாடுகள் எல்லாம் ஆபிரகாமிட்ட தான். ஆடு மாடுகள் எவ்வளோ தெரியுமா? கணக்கே போட முடியலையா. 100 ஆடுகளுக்கு ஒரு தலைவன், 1000 ஆடுகளுக்கு ஒரு எஜமான், 100 ஆடுகளுக்கு ஒருத்தர் பொறுப்பாக கொடுத்துருவாங்களாம். பைபிள் தான் சொல்லப்பட்டு 100 ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாக இருந்தான் சொல்லப்படினாக்கா, ஒரு மனுஷனுக்கு பொறுப்பு என்ன தெரியுமா? 100 ஆடுகளை அவன் கண்காணிக்கணும். அப்போது 100 ஆட்டுக்கு ஒரு வேலைக்காரன். ஆபிரகாம்கிட்ட வேலைக்காரங்களே இறக்க ஒரு 1000கணக்கான பேர் இருந்தாங்களாம். அப்படின்னா யோசித்து பாருங்க, எவ்வளோ ஆடு மாடுகள் இருக்கணும், கணக்கே இல்லையா. ஆடு மாடு கவனிங்க. அந்த ஆபிரகாம் வாழ்ந்த நாட்களில் தான் யோபு வாழ்ந்தார். சொல்லுங்க, ஆபிரகாம் வாழ்ந்த நாட்களில் யார் வாழ்ந்தது? யோபு. யோபுக்கு எவ்வளோ ஏர் மாடுகள் எவ்வளோ கழுதைகள் உண்டாயிருந்தது? கொஞ்சம் விளக்க சொல்ல. நம்மலாம் ஆடு மாடுனா ஒரு 5 ஆடு 5 மாடு கழுதை வந்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம ஊரில் வீட்டில் யாரும் கழுதை வளர்க்கறதில்ல, கொஞ்சம் பேர் தான் வளர்க்குறாங்க. ஆனால் அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா கோவேறு கழுதை. எல்லாம் சொல்லுங்க, என்ன கழுதை? குதிரை மாதிரி இருக்கும் அந்த கோவேறு கழுதை. அந்த கோவேறு கழுதில் எழுதி போனால் ராஜகுமாரர் குமாரத்திகள் அந்த கோவேறு கழுதில் எழுதி போவாங்க. வாசிக்கலாம். யோபுக்கு என்ன இருந்துச்சு? 7000 ஆடுகளும். என்னது? சத்தமா சொல்லுங்க. 7000 ஆடுகள். ஆடா 7000 ஆடுகளை எங்க கட்டுவ நீ? சொல்லுங்க சொல்லுங்க. 7000 ஆடுகளை எவ்வளவு இடம் கட்டும்? எவ்வளவு தேவை இடம்? 100 ஆடு இருந்தாலே 50லேருந்து 100 ஆடு இருந்தாலும் ஒரு பெரிய தொழுவம் தேவைப்படுது. 7000 ஆட்டுக்கு எவ்வளவு பெரிய இடம் தேவைப்பட்டிருக்கு பாருங்க. யோசித்து பார்த்தீங்களா? 7000 ஆடுகளும். வாசிங்க. 3000 ஒட்டகங்களும். 3000 ஒட்டகங்கள். ஸ்கிரீன்ல அந்த வசந்த போடுங்க பார்க்கலாம். 1:3. யோபு ஸ்டார்டிங் மட்டும் பார்க்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். யோபு 1:3. யோபு 1:3 இந்த வசனத்துல வாசிக்கலாம். யோபு 1:3 வாசிக்கும் போது அவனுக்கு யோபுடைய சம்பத்தை பத்தி வேதம் சொல்லுகிறது. யோபுடைய சம்பத்து வாசிக்கலாம். அவனுக்கு 7000 ஆடுகளும். இப்ப நம்பர் சொல்லுங்க போல, எனக்கு நம்பர் மட்டும் சொல்லுங்க போல. 7000 என்னது? 7000 ஆடு. அடுத்தது 3000 ஒட்டகம். 3000 ஒட்டகம்னா கட்டுறது எவ்வளவு பெரிய இடம் தேவை? எத்தனை ஏக்கர் தேவை? எவ்வளவு ஏக்கர் தேவை? 3000 ஒட்டகத்தை மேய்க்கணும்னா எவ்வளவு தீவிரம் தேவை? எவ்வளவு தண்ணீர் தேவை? ஜஸ்ட் இமேஜின். 100 ஆட்டுக்கு ஒரு மேய்ப்பண்ணா 7000 ஆட்டுக்கு எவ்வளவு மேய்ப்பன் தேவை? கணக்கெல்லாம் டக்குன்னு போட தேவை இல்லையா? எங்க மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இது மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர், மேக்ஸ் டெஸ்ட். 3000 ஒட்டகம். ஒரு ஒட்டகத்தை மேய்க்கிறதே பெரிய வேலை. 3000 ஒட்டகம் யோசித்து பாருங்க. அடுத்தது 500 ஏர் மாடு. அடுத்தது கழுதை. கழுதை திட்டுறீங்களே, அந்த காலத்தில் கழுதை தான் என்னவா இருந்துச்சு? கழுதை தான். அந்த நாட்கள் கழுதை தான் டிரான்ஸ்போர்ட்டேஷனே கழுதை தான். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. கழுதையும் ஒட்டகம் தான் அந்த நாட்கள்னா அவங்க வாழ்ந்த டெசர்ட் வனாந்தரம். ஆனால் வனாந்தரத்தில் கழுதையும் ஒட்டகம்
கழுதை மேலே கழுதை மேலே பொதி சுமைகளை ஏற்றிடுவாங்க. ஒட்டகத்து மேலே அவங்க உட்காந்துட்டு அவங்க பிரயாணம் பண்ணுவாங்க. நான் சொல்றது புரியுதா? சுமைகளை சுமப்பதற்கு மட்டுமல்ல, ராஜகுமாரர்கள் குமார்த்திகளை கோவேறு கழுதைங்கலாம், அது ஒரு வகையான கழுதை, ரொம்ப உயரமாக இருக்கும், அலங்காரமாக இருக்கிறதுக்கு. அதுக்கு மேலே அவங்க போர்வைகளை விரித்து அது மேலே அவங்க பவனி போவாங்க. இது கனத்துக்குரிய ஒரு காரியம். இப்படிப்பட்ட காரியங்களை வச்சுருந்தாராம். அன்றி திரளான பணிவிடைக்காரர் இருந்தார்கள். அதனால் அவன் கிழக்கத்தி புத்திர எல்லாரிலும் யார் பெரியவனாக இருந்தது? யோபு. இப்படிப்பட்ட பெரியவனாக இருந்தான். அவருக்கு 10 பிள்ளைங்க இருந்தாங்க. இப்போ அங்கே அதே வாழ்ந்த காலத்துல தான் ஆபிரகாம் வாழ்ந்தார். ஆபிரகாம்கிட்ட அப்போது ஆபிரகாம் கணக்கு எழுதலை, கணக்கு சொல்லப்படலை. அப்போ அந்த நாட்கள் ஆபிரகாம் எப்படி இருந்திருக்கும்? அப்போ ஆபிரகாம்கிட்ட இதே கணக்கு ஆபிரகாம்கிட்ட வச்சுருந்தா? இந்த யோபு வாழ்க்கையில் ஒரு சோதனை வந்துச்சு. யோபுக்கு டெஸ்ட் வந்துச்சு. ஆனால் எல்லாருக்கும் கொஸ்டின் பேப்பர் ஒன்று இல்லை. எல்லாம் சொல்லுங்கள், எல்லாருக்கும் கொஸ்டின் பேப்பர் ஒரே பேப்பர் இல்லை. ஒரே கொஸ்டின் பேப்பர் எல்லாருக்கும் கொடுக்குறதில்லை. எல்லார் வாழ்க்கையில் ஒரே டெஸ்ட் பேப்பர் வர்றதில்லை. எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்கிறது இல்லை. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க அவங்கள மாதிரியே எனக்கு நடந்துச்சு. இல்லை, கொஸ்டின் பேப்பர் வேற, அதுக்குள்ளே வர கேரக்டர் வேற. ஆபிரகாமுக்கு வந்த டெஸ்ட் யார் மூலமாக வந்துச்சு? யார் தான் கொஸ்டின் பேப்பரு? ஈசாக்கு தான் கொஸ்டின் பேப்பர் ஆபிரகாமுக்கு. ஆனால் யோபுக்கு என்ன கொஸ்டின் பேப்பரு? யோபுக்கு வந்த கொஸ்டின் பேப்பர் என்னது? பிள்ளைகளாம் செத்து போனாங்க, பிள்ளைங்க கொஸ்டின் பேப்பர் இல்லை. என்னது? அவனுடைய எல்லாமே போச்சு. ஆபிரகாமுக்கு பிள்ளை தான், ஆனால் யோபுக்கு எல்லாமே போச்சு. கர்த்தர் பார்க்குறாரு, யோபு உண்மையாக இருந்தானா, என்னை பற்றி கொண்டிருந்தானா, எதுவுமே அவனை விட்டு போகலையா? கர்த்தர் அவனை பார்த்தாரு. வசனம் சொல்லுகிறது, யோபு டெஸ்ட்டில் ஜெயிச்சிட்டார். எக்ஸாமில் யோபு பாஸ் பண்ணலை, 100 மார்க் எடுத்து யோபு பாஸ் பண்ணிட்டாரு. சென்டம் என்ன நடந்துச்சு? யோபு 42 பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டபுளாக மாறும். 7000 ஆடு மாடுகள் அங்கே என்னவா மாறும்? 14000 ஆடுகளும். வசனம் சொல்லுங்க. 14000 ஆடுகளும். ரெஃபரன்ஸ் சொல்லுங்க. 42:12. 42 யோபு 42:12 வாசிக்கலாம். கர்த்தர் யோபின் முன்னிலை பார்க்கலாம், அவன் பின்னிலை ஆசீர்வதித்தார். இப்போ கணக்கு சொல்லுங்க. 14000. அப்போ எவ்வளோ மேய்ப்பர்கள் தேவை? 14000 ஆடுகளும். அடுத்தது ஒட்டகம். இப்போ பாரு, இருந்த ஒட்டகம் கொஞ்சம் தான் இருந்துச்சு. இப்போ ஒட்டகம் எவ்வளோ ஆச்சு? 6000 ஒட்டகம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஏக்கர் 3 ஏக்கர் 4 ஏக்கரில் கட்டி 7000 ஒட்டகத்துக்கு கேட்கும்போது இடம் தேவைப்படுதா தேவைப்படாதா? இல்லைங்க, பெருசாச்சுல்ல, இருந்தது எல்லாமே டபுள் ஆச்சு. ஒன்று சொல்லட்டுமா? உன் வாழ்வில் வருகிற ஒவ்வொரு சோதனைகளும் உன்னை விருத்தி அடைய செய்யுமே தவிர குறைந்து போக பண்ணாது. விலை கொண்ட ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, என் வாழ்வில் வருகிற ஒவ்வொரு நெருக்கமும், ஒவ்வொரு நிந்தையும், ஒவ்வொரு அவமானமும் என்னை உடைப்பதற்கல்ல, என்னை உருவாக்குவதற்கு, தேவனுடைய சித்தத்தை என் வாழ்வில் நிறைவேற்றுவதற்கு என்ற தெளிவான ஒரு வெளிப்பாடு நமக்கு தேவை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நெருக்கம் வந்தாதான் ஒரு பெருக்கத்தை பார்க்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒவ்வொரு முறை நெருக்கம் வரும்போது தேவன் அவங்க எல்லைகளை விரிவாக்கினாராம். அவங்க எல்லைகள் பரவி பெருகிற்று. உங்க வாழ்வில் நெருக்கம் வரும்போது கர்த்தர் உங்களை விருத்தி அடைய பண்ணுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எல்லாமே டபுளா மாறிச்சு. யோபுக்கு எல்லாமே பெருகிச்சு. ஆபிரகாம் வாழ்விலையும் கர்த்தர் அவனையும் பழுகி 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 பெருக பண்ணினார். ஆமென். அவனை குறித்து எலியேசர் சாட்சி சொல்றான். பேக் டு ஆதியாகமம் 24 வரலாம். 24 வரும்போது இங்க கணக்கு பாருங்க. அப்போ ஆபிரகாம் வாழ்ந்த நாட்களில் வாழ்ந்தவர் யோபு. அப்போ யோபு வாழ்வில் அவனுக்கு இருந்துச்சுன்னா அங்கே கணக்கு எழுதப்படலை. ஆனால் ஆபிரகாம் கிட்ட குறைஞ்சபட்சம் சொன்னால் எல்லாமே 5000 வச்சிருந்தாலும் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இல்லை, அதே கணக்கு 7000 வச்சாலும் எவ்வளோ வேலைக்காரர் இருந்துருப்பாங்கல்ல, நம்ம கண்கள் பார்க்கல. அங்கே ஒரு இன்னொரு குறிப்பு சொல்லுது, ஆபிரகாமுக்கு கவனிங்க, ஆபிரகாமுக்கு வாழ்ந்த அந்த குடும்பத்தில் ஆபிரகாம் ஃபேமிலிக்கு வேலைக்காரங்களாம் இல்லை, ஆபிரகாம் ஃபேமிலிக்கு மட்டுமே 25 பெட்ரூம் இருந்துச்சான். அப்போ அந்த காலத்துக்குள்ள கூடாரங்கள், அப்படின்னா 25 கூடாரங்கள் இருந்துச்சான். ஆபிரகாமும் ஒரு கூடாரம், அவனுடைய உடைமைகள், அவனுக்கு ஆடைகள் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு கூடாரம். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 25 பெட்ரூமா சீமானா இருக்கிறார். கடைசி எல்லாத்துல ரிச்சாக வச்சிருக்காரு, வெல்த்தியாக வச்சிருக்கார். ஆமாம். எனக்கு அருமை தேவஜனமே, கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கும் போது இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாத நன்மைகளை அவர் கொடுக்க வல்லவர்.
ஆமென். அததான் எலியேசர் சொல்றாரு, என் எஜமான ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார், அவர் சீமானா இருக்கிறார், கர்த்தர் அவருக்கு 35. ஆதியாகமம் 24:35 வாசிக்கலாம். ஜெனசிஸ் சாப்டர் 24:35. கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானா இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். என்ன எவ்வளவு கொடுத்திருக்காரு சொல்லலாங்க. கொடுத்திருக்கிறார். என்னென்ன கொடுத்திருக்காரு? வேலைக்காரர்களுக்கு கணக்கு இல்லை, வேலைக்காரங்களுக்கு கணக்கு இல்லை. நேற்று எக்ஸாம்பிள் சொன்னால் அவர் ஆடு சொல்லுவார். நேற்று கவனிங்க, எக்ஸாம்பிள் கேட்டதான். நேற்று 75,000 ஆடுகள் இருந்துச்சு. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 75,000 ஆடுகள் இருந்துச்சு. ஆனால் சில நைட்டு குட்டி போட்டுச்சு, இன்னைக்கு காலில் குட்டி போட்டுச்சு. அதனால் ரைட் கணக்கு சொல்ல முடியாது, ஏன்னா ஏறிட்டே இருக்கு நம்பர். ஒன்று நேற்று குட்டி போட்டுச்சு, இன்னைக்கு 2, இன்னைக்கு 5, 10 குட்டி போட்டிருக்கோம். அவ்வளோ இருந்தால் இன்னைக்கு வருஷம் முழுவதும் என்ன நடந்துகிட்டே இருக்கும்? பெருக்கம் நடந்துகிட்டே இருக்குது, கணக்கு ஏறிக்கிட்டே இருக்குது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரும் கூட இருப்பார். கர்த்தரும் கூட இருக்கிறதுனால உன் வாழ்வில் பெருக்கத்தை நீ கண்டு கொண்டே இருப்பாய். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் நம்பர் சொல்ல முடியாத அளவுக்கு பெருக்கம் உயர்வு வந்துட்டே இருந்துச்சா. ஆமென். கழுதைகளை கொடுத்திருக்கிறார். அடுத்த வசனம், எஜமானுடைய மனைவியாகி சாரால் முதிர் வயதான போது என் எஜமானுக்கு ஒரு குமாரனை பெற்றால் அவர் தமக்கு உண்டான யாவையும் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாம் கவனிக்கணும். கர்த்தர் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? ஆபிரகாம் ஈசாக்கு என்ன கொடுத்தாரு? எல்லாவற்றையும். அப்படின்னாக்கா இந்த ஆடு மாடு ஒட்டகம் கழுதெல்லாம் யாருக்கு தான்? சத்தமா சொல்லுங்க, ஈசாக்குக்கு. பிதாவாகிய தேவன் இந்த அகில உலகத்தை சிருஷ்டித்து யாருக்கு கொடுத்துட்டாரு? குமாரனா இயேசு கொடுத்துட்டாரு. அந்த குமாரனா இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியால் அந்த ஐஸ்வர்ய சம்பத்து ஆசீர்வாத நன்மைலாம் யாருக்குரியது? சத்தமா 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 யாருக்குரியது? சத்தமா சொல்லுங்க, யாருக்குரியது? விலகி கொண்ட ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். குமாரன் இடத்துல இருக்கிற எல்லா ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதமும் எனக்குரியது. சத்தமா வாய்த்தான் சொல்லுங்க. குமாரனுடைய தேவகுமாரனாகிய இயேசுவுக்கு பிதாவாகிய தேவன் கொடுத்த எல்லா ஐஸ்வர்யமும் எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா நன்மைகளும் எல்லா கிருபைகளும் எல்லா சுகமும் எல்லா சம்பத்தும் எல்லா பொக்கிஷமும் எனக்குரியது. எனக்குரியது. எதனால் எனக்குரியது? அவர் பிள்ளைனா. ஆமா, அப்பா பிள்ளை கொடுத்தாரு, பிள்ளை தம் மகனை கொடுக்குறான். ஆமா, ஐஸ்வர்ய சம்பத்து ஆசீர்வாதம் எல்லாம் கிறிஸ்து இயேசு மூலம் எனக்கு உண்டான ஒரு ஆமேன் சொல்லுங்க போலாம். இந்த விலகி கொண்ட ஒரு ஆமேன். புரிஞ்சிச்சா? எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் பிரசங்கத்தை முடிக்கிறேன். இன்னும் பிரசங்கத்தினுடைய 3 குறிப்புகள் நான் தொடங்கவே இல்லை. ஆமாம், அவர் எல்லாத்தையும் ஆபிரகாம் கொடுத்தாரு, அதை ஈசாக்கு கொடுத்தாரு. ஈசாக்கு மூலமாக அவருடைய குமாரர்கள் அவருடைய சந்ததிகளுக்கு யாக்கோபுக்கு வந்துச்சு. யாக்கோபு மூலமா அவருடைய 12 குமாரர்களுக்கு வந்துச்சு. அவர்கள் மூலமா சந்ததியாக அந்த ஆசீர்வாதம் இன்னைக்கு உலகம் முழுவதும் பரவி இருக்குது. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை குமாரனா இயேசு மூலமாய் உங்களுக்கு எனக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அதனால நீங்கள் நானும் சொல்லணும், என் வாழ்வு சாபம் நிறைஞ்சது, என் வாழ்வு கஷ்டம் நிறைஞ்சது, என் வாழ்வு போராட்டம் நிறைஞ்சு சொல்லாத. நீங்கள் நானும் சொல்ல வேண்டிய காரியம் தெரியுமா? அவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். குமாரனா இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்கள் என் மேல் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அவர் என்னை செல்வ சீமானாய் வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வசனத்தை சொல்லலாம். 35, 36 எல்லாம் அறிக்கை செய்யலாமா? 35, 36 35 வசனத்தை வாசிக்கலாம். எல்லாரும் 35 வசனத்தை என்னோடு சேர்ந்து நான் சொல்லுகிற வார்த்தைகளை விசுவாச அறிக்கை சொல்லுங்க போலாம். கர்த்தர் என் எஜமானாகிய இயேசுவை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் இந்த அகில உலகத்துக்கும் அவர் தான் சீமானாயிருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வெள்ளி பொண்ணு வைடூரியங்கள் எல்லாவற்றுக்கும் அவர் தான் சொந்தக்காரர். ஆமாம், இந்த உலகத்தில் எல்லா தங்க சுரங்கத்துக்கு என் ஆண்டவர் தான் சொந்தக்காரர். ஆமாவா? அவர் தான் தேவன் என்ன பண்ண யார்கிட்ட கொடுத்தாரு? ஈசாக்கு என்ற இயேசு கிட்ட கொடுத்தாரு. ஆமாம், சீமானா இருக்கிறார். கர்த்தர் சொல்லுங்க, கர்த்தர் என் எஜமானாகிய இயேசுவுக்கு ஆடு மாடு ஒட்டகம் கழுதெல்லாம் அப்படின்னு அர்த்தம். இந்த காலத்தில் நம்ம சொல்லணும்னா அந்த ஆடு மாடு ஒட்டகம் கழுதெல்லாம் என்னது? ஒவ்வொருத்துக்கு பின்னாடி ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. ஆடு மாடு எதுக்கு? ஒட்டகம் எதுக்கு?
கழுதை எதுக்கு? ஏன் அதெல்லாம் வச்சிருந்தாங்க அவங்க? டெய்லி எல்லாத்தையும் சமைச்சு சாப்பிட்றதுக்கா? சொல்லுங்க. எல்லாமே வியாபாரம், பிஸ்னஸ். அது ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடி ஒரு ரகசியங்கள் அடங்கி இருக்குது. டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொன்னேன், கோவேறு கழுதைகள், ஒட்டகம் இல்லை டிரான்ஸ்போர்ட்டேஷன் அந்த நாட்களில் ஒட்டகம் இல்லை. இப்போ இன்னைக்கு டிராவல்ஸ் புரிஞ்சிச்சா? டிராவல்ஸ் இன்னைக்கு டிராவல்ஸ், அந்த டிராவல்ஸ் பிஸ்னஸ் யார்கிட்ட இருந்துச்சு சொல்லுங்க? ஆபிரகாம்கிட்ட இருந்துச்சு. ஒட்டகம் பால். அது மாத்திரம் ஆடு மாடு சொல்லலாம். ஆடு மாடு, இந்த ஆடுகள் பார்த்தீங்கன்னா, ஆடுகள் எதுக்கு இருக்குது? வேதத்தில் வாசி பார்த்தீங்கன்னா, காளைகள் வரத்தினால் மிகுந்த வரத்துண்டு. காளைகள் வரத்து உண்டு. காளைகள் இருந்து, மாடுகள் இருந்துச்சு, ஆடுகள். அவைகள்லாம் தோல், அந்த நாட்களில் தோல் உடைகள் ரொம்ப விலை உயர்ந்தது, விற்கப்படும். தோல் உடைகள், தோல் வியாபாரம் செய்யப்பட்டது. அதை கறி அவங்க சாப்பிடுவதற்கு, அவங்க எல்லாருக்கும் அவங்களுக்கு தேவையான ஆகாரத்துக்கு எல்லாவற்றுக்கும், அது மாத்திரமில்லை கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்கு எல்லாமே அதுதான். அது மாத்திரமில்லை அவர் ஆடு மாடு எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறார். வசனம், வெள்ளியையும் பொன்னையும். பாருங்க, ஆபிரகாமுக்கு கர்த்தர் அந்த ஆசீர்வாதம் எல்லாம் கொடுத்தாராம். இன்னைக்கு கர்த்தர் கவனிங்க, இன்னைக்கெல்லாம் எதை வச்சு எல்லாமே மாறுது? கோல்டு யார்கிட்ட இருக்குது? அதை வச்சா ஜிடிபி. இந்த நாட்டில் இவ்வளோ தொங்க வச்சுருக்காங்க, தங்கம் கையிருப்பு இருக்குது சொல்கிறாங்களா? எக்கனாமியை டிஸ்கிரைப் பண்ணுறது, எக்கனாமியை பண்ணும்போது பொண்ணு ரொம்ப அவசியம். கோல்டு ஒரு நாட்டுடைய எக்கனாமியை டிஸ்கிரைப் பண்ணும்போது அங்கே பொண்ணை பயன்படுத்துவாங்க, தங்கத்தை பயன்படுத்துவாங்க. ஆபிரகாம் கையில் பொண்ணு இருந்துச்சு. அவர் கூடாரம் முழுவதும் பொண்ணையே வச்சுருந்தாங்க. பொண்ணுனா ஐஸ்வர்யங்கள், எல்லா ஆடை ஆபரணங்கள், விலை உயர்ந்த ஆபரணங்கள் வச்சுருந்தாங்க. ஒப்பீரின் தங்கம், பியூர் கோல்டு, ஒஃபீர் சொல்லுவாங்க. அந்த ஒப்பீரின் தங்கம் தான் தூய்மையான தங்கமா. அந்த தங்க கட்டிகளை கூடாரத்தை அடுக்கி வச்சிருப்பாங்களாம். நாங்கள் பெட்ரூம் அடுக்கி வச்சிருக்கிற அளவுக்கு ஒரு கூடாரம்னா பார்த்து யோசித்து பாருங்க. தங்கம், கணக்கில்லாத தங்கம் வச்சிருந்தாங்களாம். கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை, ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிற? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இதை விசுவாசித்து யார் ஏற்றுக்கொண்டு யார் அறிக்கை செய்கிறாங்களோ வாழ்வில் ஆசீர்வாத நன்மைகள் உண்டாகும். ஆமென். வேலைக்கார, ஒட்டகம், கழுதை எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாரு. இவை எல்லாவற்றையும் ஆபிரகாம் ஈசாக்கு கொடுத்தாரு. ஈசாக்கு இப்படி சந்ததிக்கு தொடரும். அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது, அவர் தமக்கு உண்டான யாவையும் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். கவனிங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா ஆசீர்வாதத்தை வைத்து விடல, அவரே வச்சுட்டு இல்லை, அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் அவர் கடத்தி விட்டு இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் என் மேலே எல்லா ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் கடத்தி விட்டிருக்கிறார். அந்த ஐஸ்வர்யங்கள் சொல்லுங்க, அந்த ஐஸ்வர்யங்கள், அந்த ஆசீர்வாதங்கள், அந்த நன்மைகள் என் மேல் வந்திருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆதியாகமம் 22 எடுத்துக்கலாம். 16ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். ஆபிரகாம் ஆதியாகமம் 22:16 வாசிக்கலாம். நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசூதன் என்று பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும். கர்த்தர் கவனிங்க, ஆபிரகாம் ஈசாக்கு பலி செலுத்துறான். கர்த்தருடைய வார்த்தை மறுபடியும் உண்டாகிறது. மறுபடியும் கர்த்தர் சொல்றாரு, நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன் என்றது இப்போது அறிந்திருக்கிறேன். அதனால ஆபிரகாமே, உன் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வாதத்தை பெருகவே பெருக பண்ணுவேன். என் சொல்லுக்கெல்லாம் நீ கீழ்ப்படிஞ்ச. கர்த்தர் இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து, எங்களை பார்த்து சொல்றாரு, மகளே, நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உன்னை என்ன பார்த்து கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவார். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவார். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், ஈசாக்கு ஆசீர்வதித்த தேவன், யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன், சந்ததியில் ஆசீர்வதித்த தேவன் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவாராக. ஆமென். அந்த வசனத்தை வாசிக்கலாம். 17-18 வசனத்தை மறுபடியும் வாசிக்கும்படி கேட்குறேன். ஸ்க்ரீனில் ஃபுல்லாக போடுங்க பார்க்கலாம். ஸ்க்ரீனில் வசனம் ஃபுல்லாக வரட்டும்.
நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படுந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிஞ்சபடியா நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவோம்ப்பா. அது மாத்திரமில்ல, பூமியில் உன் சந்ததிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆமென். அல்லேலூயா. என் பேரில் உன்னை ஆணையிட்டேன், என் பேர்லேயே சொல்கிறேன்ப்பா, இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேலே வரும், என் பேரிலேயே ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். அல்லேலூயா. இதே வார்த்தைகளை எபிரேயத்தில் வாசிக்கிற எபிரேயர் புத்தகம், எபிரேயருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Hebrews chapter 6 verse 14. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து என்னை பெருகவே பெருக பண்ணுவார். ஆமென். அவருடைய வார்த்தைகள் எல்லாம் என் வாழ்வில் நிறைவேறுவதை நான் காணப்போகிறேன். ஆமென். 2 கொரிந்தியர் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 9:15. 2 கொரிந்தியர் 9:15. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத அவருடைய எல்லா ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். நீங்கள் நானும் கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளை, கர்த்தருடைய எல்லா கிருபைகளை, உயர்வுகளை, அவர் செய்த எல்லா நன்மைகளை நினைச்சு நினைச்சு நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆமென். நம்ம எல்லாம் எழுப்பி நின்று கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை துதிக்கலாமா? நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓமை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி ஐயா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Jesus. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தத்தின்படி ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நம்ம எல்லாரும் சுதந்தரிக்கும்படி தேவன் செய்திருக்கிறார். ஆமென். எல்லாரும் வாயில திறந்து Thank you Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் ஹல்லேலூயா நாம் சுதந்தரிக்கும்படிக்கு ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை துதிக்கலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி அப்பா, நன்றி இருக்கு, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாமா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஐயா, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். அவர் ஆபிரகாமை ஆசீர்வதிச்சாரு, ஈசாக்கு ஆசீர்வதிச்சார், யாக்கோபு ஆசீர்வதிச்சாரு. தலைமுறை தலைமுறையாக அந்த ஆசீர்வாதங்கள் தொடர்ந்தது. இன்றைக்கு கர்த்தர் மகளே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறாரு. உன் பெற்றோர் ஆசீர்வதித்திருக்கிற கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறாரு. உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாரு. அந்த ஆசீர்வாதம் எல்லாம் தலைமுறை தலைமுறையாக தொடரும். நீ ஆசீர்வாதமாக இருப்ப, உன் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். கிறிஸ்துவையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காம இருப்பாரா? அவரையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்காம இருப்பாரா? நீ எதற்காக அழுது கொண்டிருக்கிறாய்? மகனே, மகனே, எதற்காக அழுது கொண்டிருக்கிறாய்? மகனே, உன் கண்ணீர் என்ன, உன் விண்ணப்பம் என்ன? எல்லாவற்றையும் அவர் கொடுக்க வல்லவர். சோந்திடாதே. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் சொல்லுங்க. ஆபிரகாமின் கைகளை வைத்து சொல்லுங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். ஆபிரகாமுக்கு தேவன் எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்தார். அந்த ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் ஈசாக்குக்கு அவர் கொடுத்தார். பிதாவாகிய தேவன் குமாரனாய் இயேசுவுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்தார். குமாரனாய் இயேசு அந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் எனக்கு கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க, எனக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சொல்லுங்க, அதனால்
நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். வாயில தன்னு சொல். அதனால் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய், அவர் சிலுவையின் மூலமாய், அவர்கள் பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதல் மூலமாய் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். என் வாழ்வில் சாபம் இல்லை. சொல்லுங்க, என் வாழ்வில் சாபம் இல்லை, என் வாழ்வில் கண்ணீர் இல்லை. அவருடைய சிலுவை மரணம் எல்லாவற்றையும் மாற்றிற்று. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. எல்லாம் அந்த அன்பை நினைச்சு கர்த்தரை துதிக்கலாமா? மகளே, அந்த அன்பை நினைங்க. இது அந்த கர்த்தருடைய அன்பை நினைக்கிற வேலை இது. குமாரனாகிய ஈசாக்க தகப்பன் பலிபீடத்தை கட்டி வைத்தார். இயேசு அந்த கல்வாரி சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார். சிலுவை மரத்தினை அவர் மாட்டினார்கள். அவர் கைகள் ஆணிகளால் கடாவப்பட்டது. இந்த சிலுவை மரத்தில் தொங்கும் போது அவர் உன்னை என்னை நினைச்சார். மகளே, அவர் உன்னை நினைச்சார். இந்த சிலுவை மரத்தில் என் பிள்ளைக்காக நான் மறிக்கிறேன், என் பிள்ளைக்காக நான் இந்த பலிபீடத்தில் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த பலிபீடம், இந்த பலியாக நான் மாறுறேன். கர்த்தரே பலியாய் மாறினார். இயேசு உனக்காக பலியாய் மாறினார். ஏன் தெரியுமா? உன் வாழ்விலுக்கு சாபம் மாறுறதுக்காக அவர் பலியானார். இதை நீ புரிஞ்சுக்கிட்டா உன் வாழ்வில் இன்னைக்கு ஆசீர்வாதம். உன் வாழ்வில் கடன் பிரச்சனைகள் மாறுவதற்காக, உன்னை ஐஸ்வர்யன் ஆக்கிறதுக்கு அவர் தரித்திரரானார். உன்னை உயர்த்த அவர் உயர்த்தப்பட்ட சிலுவை மரத்தில். ஹல்லேலூயா. அந்த அன்பை நினைச்சு வாயை திறந்து கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அந்த அன்பை நினைக்கிறோம் ஐயா, அந்த அன்பை நினைக்கிறோம், அந்த அன்பை நினைக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த அன்பை நினைக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அன்பை நினைக்கிறோம். ஆண்டவரே, கல்வாரி சிலுவை எனக்காக நீர் மரித்தீர் என்பதை நினைக்கிறோம். எனக்காக அடிக்கப்பட்டீர் என்பதை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே, அந்த அன்பை நினைச்சு கர்த்தரை துதிக்கலாமா? என்னை உயர்த்த தான் நீங்கள் சாபமானீங்க. ஆண்டவரே, என்னை ஐஸ்வர்யம் ஆக்க தான் நீங்கள் தரித்திரராணி. சொல்லுங்க, என்னை உயர்த்த. சொல்லுங்க, வாயை திறந்து அறிக்கை செய்யும் மகளே, என்னை உயர்த்த. கையை உயர்த்தி, என்னை உயர்த்த, என்னை உயர்த்த. கல்வாரி சிலுவை நீர் உயர்த்தப்பட்டீர். என் ஐஸ்வர்யவன் ஆக்குவதற்கு நீர் தரித்திரரானீர். என்னை சுகமாக்குவதற்காக நீ வியாதியை சுமந்தீர். என்னை பரிசுத்தமாக்க நீ பாவமானீர். ஹல்லேலூயா. அந்த அன்பை நினைக்கலாமா? கல்வாரி அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அன்பை நினைச்சு, ஆண்டவரே, அந்த அன்புக்காய் நன்றி, நண்புக்காய் நன்றி, நண்புக்காய் நன்றி. என் சூழ்நிலையை நினைச்சு நான் அழுதுட்டு இருக்கேன். ஆனா நீங்க எனக்காக ரத்தத்தை சிந்தினீங்கப்பா. சிலுவையில் ரத்தத்தை சிந்தினீங்க. அந்த ரத்தத்தை அவர் கல்வாரி சிலுவையில் தொங்கினது. அவர் பிழியப்பட்டார். உழப்பட்ட நிலம் போல அவர் முதுகு மாறிற்று. கெத்செமனேனா எண்ணெய் செக்கு, எண்ணெய் செக்குல போட்டு எண்ணெய் ஆடப்படுவது போல, திராட்சை ஆடப்படுவது போல அவர் பிழியப்பட ஒப்பு கொடுத்தார். என்னை நான் சுவைப்பதற்கு, ருசியான திராட்சை ரசத்தை கொடுப்பதற்காக அவர் பிழியப்பட்டார். தேங்க்யூ. ஹல்லேலூயா. அப்பா தகப்பனே, வாயை திறந்து எல்லாரும் ஒரு நண்புக்காய் நன்றி செலுத்துகிறேன். நீ இதை சொல்ல சொல்ல உன் வாழ்விலுக்கு எல்லா தரித்திரங்கள் மாறுது, உன் வாழ்விலுக்கு சாபங்கள் மாறுது, எல்லா குழப்பங்கள் மாறுது, எல்லா ஏழாமைகள் மாறுது. தேவனுடைய ஆசீர்வாதம் உன் மேல இன்னைக்கு உன் மேல வருகிறது. கர்த்தர் உனக்கு இப்போது ஒரு ஏணியை காட்டுகிறார். கர்த்தர் உனக்காக இப்போ நீ மேல ஏறி போகிறதுக்கு, நீ ஆசீர்வாதம் மாறுறதுக்கு, நீ இருக்க சூழ்நிலை எழும்பி போவதற்கு கர்த்தர் உனக்கு முன்பாக இந்த லேடர், ஹெவன்லி லேடர் உனக்கு முன்பாக திறக்கப்படுகிறது. கர்த்தர் உனக்கு பாதைகளை காட்டுகிறார். நீ மேல மேல உயர்ந்து ஏறி போவதற்கு கர்த்தர் உனக்கு வழியை திறக்கிறார், வாசல்களை திறக்கிறார். வைத்தது எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. அந்த அன்பு, அந்த அன்பு, அந்த அன்பு, அந்த அன்பு. ஹல்லேலூயா. அந்த கல்வாரி அன்பை நினைக்கலாமா? கல்வாரி அன்பை நினைக்கலாமா? ஆண்டவர் கைகள் ஆணிகள் கடாவப்பட்ட அந்த அன்பை நினை மகளே. உன் கண்களுக்கு முன்பாக மகனே, அந்த கர்த்தர் சிலுவையை நோக்கிப்பார். கண்களை மூடி, இயேசுவே நீர் எனக்காக கல்வாரி சிலுவை கண்களுக்கு முன்பாக வரட்டும். அவர் கால்கள் ஆணிகளால் கடாவப்பட்டது. ஈசாக்கு எப்படி கட்டப்பட்டு பலிபீடத்து மேலே இருந்தான், இயேசு கட்டப்பட்டு அவர் தொங்கிக் கொண்டிருந்தார். ஆணிகள் ரத்தம் கையில் வடிஞ்சு கொண்டிருந்தது, கால்களில் வடிஞ்சு கொண்டிருந்தது. விழாவில் அவன் குத்தினான். அவர் வலியில துடித்தார். உன் வாழ்வில் இருக்கிற வலிகளை மாற்றுவதற்கு, உன் வாழ்வில் இருக்கிற வியாதிகளை மாற்றுவதற்கு அவர் காயங்களால், அவருடைய தழும்புகளால் நீ சுகமானீர்கள்.
ஓ ஹல்லேலூயா. உன் வாழ்வில் இருக்கிற கசப்பை நீக்குவதற்கு அவர் திராட்சரசமாய் மாறினாரே. ஹல்லேலூயா. இப்போது சுகத்தை பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினால. இப்போது சுகம் உனக்கு உண்டாகிறது. இப்போதே உனக்கு விடுதலை உண்டாகிறது. இப்போதே உனக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது. இப்போதே உனக்கு நன்மைகள் உண்டாகிறது. இப்போதே கர்த்தருடைய கிருபை மேல உண்டாகிறது. கர்த்தர் இப்போது உன்னை தொடுகிறார் மகளே. கர்த்தர் இப்போது உன்னை தொடுகிற வேலை இது. தேங்க்யூ. அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் திறக்கிறது. அடைக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் திறக்கிறது. அடைக்கப்பட்ட நன்மைகள் உண்டாகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறார், புத்தியை கொடுக்கிறார், வழிகளை காட்டுகிறார். ஹல்லேலூயா. அப்பா அப்பா தகப்பனே. ஹல்லேலூயா. அந்த அன்பை நினைச்சு ஆண்டு சமூகத்துல கண்ணீர் வடிப்பாய மகள. அந்த அன்பை நினைச்சு ஆண்டவரே எனக்காக தானே கல்லான உதையதை ஆண்டு சமூகத்தில் உடையட்டும். எனக்காக தான் ஆண்டவர். அந்த அன்பு, கர்த்தருடைய அன்பு, அந்த அன்பு என் வாழ்வை மாற்றுச்சு. அந்த அன்பு தான் என்னை உயர்த்துச்சு. அந்த அன்பு தான் இன்னைக்கு எங்க நிற்க வச்சிருக்குது. உன் சரீரத்தில் எல்லா வியாதிகளை இப்போது அந்த அன்பு தொட்டு குணமாக்குது. கர்த்தருடைய அன்பு தான் ஹீலிங். எப்பேற்பட்ட வியாதியோட பலவீனத்தோடு நின்று கொண்டிருந்தாலும் பரவாயில்ல, இந்த வேலையில் கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னை குணமாக்குங்க, இந்த உறுப்புகளை குணமாக்குங்க, இந்த இடத்துல குணமாக்குங்க, எனக்கு இங்கே சுகம் உண்டாகட்டும் கேளு. கர்த்தருடைய குணமாக்குறா, சுகம் அளிக்கிற வல்லமை இப்போது ஹீலிங் பவர், சுகம் அளிக்கிற வல்லமை இப்போது விடுதலின் வல்லமை, ஆசீர்வாதத்தின் வல்லமை, நன்மையின் வல்லமை இப்போது உன்னை ஆசீர்வதிக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் தரித்திரம் மாறுது. இப்போது இந்த வேலையில உன் தரித்திரம் மாறுது. குடும்பத்தில் இருக்க தரித்திரம் மாறுது. சாபம் மாறுது. எல்லா கட்டுகளை அறுக்கிறார். வாயத்தை அந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. உங்க வீட்டில் இருக்கிற சாபங்கள் மாறுது. கர்த்தர் குடும்ப பிள்ளைகளை ரட்சிக்கிறார். கர்த்தருடைய ரட்சிப்பு உங்க வீட்டில் வருது. உன் பிள்ளையை கர்த்தர் ரட்சிக்கிறார். உன் குடும்பத்தை ரட்சிக்கிறார். உன் கணவனை ரட்சிக்கிறார். ஓ மனைவி ரட்சிக்கிறார். உன் குடும்பத்தில் இருக்கிறவர்களை கர்த்தர் ரட்சிக்கிறார். இந்த வேலையில கர்த்தருடைய தொடுதல். எஸ், நன்றி அப்பா. அந்த அன்பு உனக்காக யாவை செய்து முடிக்கும். அந்த அன்பு சகலத்தையும் கொடுத்திருக்கிறது. அந்த அன்பு உனக்கு எல்லாவற்றையும் எனக்கு கொடுக்குது. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உன் மேல அபிஷேகத்தை கொடுக்கிறார். புது அபிஷேகத்தை பெற்றுக்கொள். அந்த அபிஷேகம் உன் தலையை உயர்த்தும். உன் சத்துருக்களை கிழித்து போட உனக்கு உதவி செய்யும். சிங்கத்தின் வாயை தாவீது பிளந்து போட்டது போல, சிம்சன் பிளந்து போட்டது போல கர்த்தருடைய வல்லமை இன்னைக்கு உனக்கு பலனை கொடுக்குது. கோலியாத்தை வீழ்த்துகிற அபிஷேகம் அன்புதாங்க அபிஷேகம். அந்த அன்புதான் அவனை அபிஷேகிக்கிறது. அவர் அபிஷேகத்தை கொடுக்கிறார், உயர்வை கொடுக்கிறார், மேன்மை கொடுக்கிறார். இம்மைக்கு மறுமைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பு. நன்றி அப்பா. அந்த அன்பை அப்படியே நினைச்சு கர்த்தருடைய அன்பை நினைச்சு கர்த்தரை துதிக்கலாமா? உம்மை துதிப்பே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இப்போது விடுதலை. இப்போ தெய்வீக அபிஷேகம் வருகிறது உன் மேல. விடுதலை வருகிறது. எஸ், நன்றி அப்பா. எல்லா சாப கயிறுகள் மாறுகிறது. எல்லா மரண பயங்கள் மாறுகிறது. கர்த்தர் எல்லா மரண பயத்தில் உன்னை விடுதலை ஆக்குறார். எல்லா மரண பயங்கள் மாறுகிறது. உன்னை கட்டி வச்சிருக்கிற, உன் சிந்தையை கட்டி வச்சிருக்கிற, குடும்பத்தை கட்டி வச்ச எல்லா மரண பயத்தின் ஆவிகள், தனிமை உணர்வுகள் எல்லாம் மாறுது. இயேசுவின் நாமத்தினால அவருடைய சம்பூர்ண நன்மையினால அவர் நிரப்புகிறார். தேங்க்யூ. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. இப்போது கருத்த உருவங்கள் உங்க வீட்டில், உங்க குடும்பத்தில், உனக்குள்ள கிரியை அந்த கருத்த உருவங்கள் எல்லாம் விலகுது. ஜீசஸ், நன்றி அப்பா. உங்களுடைய வல்லம் இப்போது இறங்குறதுக்காய் ஸ்தோத்திரம். இப்போது தொடுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இப்போது விடுதலை கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா கட்டுகள் விலகுறதுக்கு நன்றி அப்பா. எல்லா கட்டுகள் விலகுது. விலகு. சுகத்தை பெற்றுக்கொள், நன்மை பெற்றுக்கொள். தேவன் ஞானத்தின் ஆவியினால் உன்னை நிரப்புகிறார். ஓ ஜீசஸ். ஓ நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. உன் கர்த்தர் யார் தெரியுமா? அவர் உன் பிதாவாய் இருக்கிறார். நீ அவருடைய குமாரனாய், புத்திரனாய் இருக்கிறாய். நீ அவருடைய பிள்ளையாய் இருக்கிறாய். அவர் எல்லாவற்றையும் உனக்கு ஹல்லேலூயா நிறைவாய் அவர் கொடுக்கிறார். ஓ ஹல்லேலூயா.
குமாரனே கொடுத்துட்டாரு, மற்ற எல்லாவற்றையும் கொடுப்பாராம இருப்பாமா? எல்லாத்தையும் அவர் கொடுத்துட்ட. சொல்லுங்க, எனக்கு எல்லாவற்றையும் அருளினவரே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, எல்லாம் அருளினவரே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாம் அருளினவரே. என் ஏழ்மையை மாற்றினவரே. ஹல்லேலூயா. எல்லாம் கர்த்தரை ஆராதிக்கலாமா? எல்லாம் அருளினவரே, என் ஏழ்மையை மாற்றினவரே. அலரவா ஹஸரா, எல்லாம் அருளவரே, என் ஏழ்மையை மாற்றினவரே. ஹல்லேலூயா. எல் ஷடாயாய் வெளிப்பட்டவரே, எல் ஷடாயாய் வெளிப்பட்டவரே. ஏகவாயிரேவாய் பார்த்து கொண்டவரே. சொல்லுங்க, ஏகவாயிரேவாய் பார்த்து கொண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினால உங்கள் பிள்ளைகளை மனதார தெய்வ சமூகத்திலிருந்து, உங்க பிரசன்னத்திலிருந்து இவளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் முதல் இவளை ஆசீர்வாதத்தோடு, நன்மையோடு, கிருபையோடு, உயர்வுகளோடு, மேன்மையோடு இருப்பார்களாக. கர்த்தருடைய கரை இவர்களோடு இருந்து பராக்கிரமம் செய்வதாக, எல்லாவற்றையும் பெற்று அனுபவிப்பார்களாக. உடைய கரம் மகிமையானவர்களை செய்யட்டும். உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் விலையேற பெற்ற வல்லமை நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நாமே நின்றவன்